காலநிலை. என்ன பார்க்க போறோம்? உலக காலநிலை. சரியா? ரைட். உலக காலநிலையில வார விஷயம் என்னென்றால், முதலாவது வானிலை என்றால் என்ன? வானிலை காலநிலை. சரிதானே? வானிலை காலநிலை என்றால் என்ன? இரண்டாவது வானிலை மூலகங்கள். மூன்றாவது காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகள். ரைட். அடுத்தது கோட்காற்று சுற்றோட்டம் ஒரு விஷயம், அல்லது வளிமண்டல பொது சுற்றோட்டம். சரிதானே? தூர விஷயங்களை பார்த்தோம் தெரிஞ்சுன்னா உலக காலநிலை முடியுது. இதோட சேர்த்து கெப்பன்ற காலநிலை பாகுபாடு வரும். சோ அதை நான் உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இந்த விஷயங்களை பார்த்தா உலக காலநிலை முடியுது. ஓகே. சோ மத்ததெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். மேக்சிமம் நான் ட்ரை பண்றேன் இது விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. சரிதானே? முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வோம், மிச்சத்தை பார்ப்போம். சரியா? ஓகே. வானிலை அப்படின்னு என்னென்றால், குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில வளிமண்டலத்துல ஏற்படுற ஒரு குறுகிய நிலைமை, ஒரு குறுகிய மாற்றம் தான் வானிலை அப்படின்னு சொல்லி கால் பண்றேன். இங்கிலீஷ்ல வெதர் அப்படின்னு என்ன சொல்ற? இங்கிலீஷ்ல வெதர். அடுத்தது காலநிலை என்று சொல்லி சொன்னால் கிளைமேட். சரியா? அதாவது வானிலையின் சராசரி தொகுப்பு. கிட்டத்தட்ட 30 வருட காலம் நிலவிய வானிலையோட சராசரி தொகுப்பை தான் நாங்க காலநிலை அப்படின்னு சொல்லி கால் பண்றோம். 2016ஆம் ஆண்டு பிசிக்கல் ஜியோகிராபியில ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்கும் பாருங்க, பார்ட் 2ல. வானிலை மற்றும் காலநிலை போன்ற பதங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை சுருக்கமாக விளக்கு. எத்தனை மார்க்ஸ் உரிய கேள்வி? 2 மார்க்ஸ் தான். சரியா? 2 மார்க்ஸ் உரிய கேள்வி தான் அது. ஓகே. ஆனா பேப்பர் மார்க்கிங் போன சார் ஒருத்தர் சொன்னார் என்னன்னா, ஒருத்தர் ஆன்சர் எழுதிருச்சாராம். எப்படின்னா, வானிலை என்பது பாரியதொரு பாடப்பரப்பு. இதனை நாங்கள் இந்த சிறியதொரு தாளில் எழுதி முடிப்பது என்பது கடினமான ஒரு விடயமா. இருப்பினும் நான் வானிலை தொடர்பான விஷயங்களை இங்கு எடுத்து கூற விரும்புகின்றேன் இப்படின்னு சில எழுதி ஒரு 1 பேஜ் எழுதி கிடக்கு. சரியா? ஓகே தானே? ஒரு 1 பேஜுக்குன்னா எழுதிரு. சரிடா? வாப்பா, ஒரு 1 பேஜ் மைக்கோ பண்ணுங்க. ஒரு 1 பேஜ் தானே எழுதிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்காள பக்கம் 1 பேஜ் தானே எழுதிருச்சுன்னு சொல்லி அங்காள பக்கம் பார்த்தா, அங்காள பக்கம் என்ன, காலநிலை என்பதும் பாரியதொரு பாடப்பரப்பு, இதனை சிறியதொரு தாளில் எழுதி முடிப்பது என்பது என்ன ஆகாது, சொல்லில் அடங்காத ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி எழுதி கிடக்காம். சம்பந்தமே இல்லாம ஆன்சர் எழுதி கிடக்கு. இப்ப உன்கிட்ட இப்படிலாம் கேட்டா கைஸ் நல்லா விளங்கி வச்சுக்கிறீங்க. 2 மார்க்ஸ் தான், கூட மெனக்கடப்படாது. சரியா? ஜஸ்ட் ஒரு 2-3 லைன்ஸுக்குள்ள கேமா முடிச்சுட்டு பேசிடணும். வானிலைனா ஒரு 2-3 லைன்ஸ், அதே மாதிரி காலநிலைனா ஒரு 2-3 லைன்ஸ், அவ்வளவுதான். விளங்கிட்டா கைஸ்? இப்போ வானிலை என்னன்னா காலநிலை என்னன்ற விஷயங்களை கிளியரா விளங்கி வச்சிருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் கைஸ்? விளங்கிட்டா? அப்ப குறித்த ஒரு பிரதேசத்துல குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில வளிக்கோளத்துல இடம்பெற ஒரு குறுகிய கால நிலைமை தான் வானிலை. அது குறுகிய கால நிலைமையின சராசரி தொகுப்பு, 30 வருட காலத்தில் இடம்பெற்ற சராசரி தொகுப்பு தான் காலநிலை அப்படின்னு சொல்லி கோட் பண்றோம். கிளியர் தானே? அப்படி வானிலை மூலகங்கள் உங்களுக்கு ஒரு 6 மூலகங்கள் கருதப்படுது. எத்தனை மூலகங்கள்? வெப்பநிலை, படிவு வீழ்ச்சி. சரியா? படிவு வீழ்ச்சி, ஈரப்பதம், வலி அமுக்கம். அடுத்தது முகில் கட்புலனாகும் தன்மை. இப்படி 5-6 விஷயம் வானிலை மூலங்களா கருதப்படுது உங்களுக்கு. சரிதானே? கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துக்கிடுங்க. வானிலையின் பிரதான மூலக்கூறுகள்ல ஒன்றுதான் வெப்பநிலை, அதுக்கு அடுத்தது படிவீழ்ச்சி, அதுக்கு அடுத்தது ஈரப்பதன், வலி அமுக்கம், முகில்கள், கட்புலனாகும் தன்மை. ரைட். 2012ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 2வது கேள்வி அறிஞ்சு பேசி பாருங்க. சரியா? பிசிக்கல் ஜியோகிராஃபி 2வதுல
இரண்டாவது கேள்வி அறியும். வளிக்கோள அல்லது காலநிலை மூலகங்களை குறிப்பிட்டு அவை எவ்வாறு வெப்பநிலையை வந்து அளவுறது பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. 2012ஆம் ஆண்டு பாஸ்போர்ட்ல பிசிக்கல் ஜியோகிராபில. அதுக்கு பிறகு இந்த கேள்வி எல்லாம் என்ன வரல. பட் வந்தாலும் நீங்க செய்யணும், அப்செட் இல்ல. சோ இங்க என்னென்ன தயவுசெய்து டார்கெட் பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். வளிக்கோள அல்ல சாரி வளிமண்டல இது அதாவது வானிலையோட மூலக்கூறுகள் அல்லது காலநிலையில மூலக்கூறுகளோட மிக பிரதானமான மூலக்கூறு வெப்பநிலை. வெப்பநிலை மிக பிரதானமானது. அதுக்கான காரணத்தை நான் ஒண்ணு சொல்லுவேன். ரெண்டாவது படையெழுச்சி, அடுத்த ஈரப்பதன், அடுத்தது வலிய முக்க முகில்கள், கட்புலனாகும் தன்மை. சரியா? விளங்கிட்டா சொன்னது ரைட். அப்ப பேஸ்ட் ஆன் தட் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுவோம். வானிலையின் மிக பிரதானமான மூலக்கூறான வெப்பநிலையை தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, டிஸ்கஷன் போக போதும் உங்களுக்கு வெப்பநிலை சம்பந்தமான விஷயம். அப்ப வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் காய்ஸ், வெப்பநிலை வந்து ஒரு மிக பிரதானமான ஒரு வானிலை மூலம். வெப்பநிலைன்னா பிரதான வானிலை மூலம். பிரதான வானிலை மூலம் காரணம் என்னன்னா, ஏனைய வானிலை மூலகங்கள் வந்து இந்த வானிலை மூலகமான வெப்பநிலையெல்லாம் கொண்டு வரலாம். வெப்பநிலை கூடுனா எல்லாமா இருக்கும், திரும்ப குறைஞ்சாலும் எல்லாமா இருக்கும். அப்ப வானிலை மிக பிரதானமான மூலக்கூறு அல்லது மூலகம் வந்து என்னென்றால் வெப்பநிலை தான். புவிட மேற்பரப்புக்கு வெப்பநிலை எப்படி கடத்தப்படுதுன்னா, சூரிய சக்தியில இருந்துன்னா புவிட மேற்பரப்பு வருது. வார கதிர்களை சொல்றாங்க சிற்றலை கதிர்கள். சரியா? சிற்றலை. பட்டு தெரிப்படைகிற கதிர்களை நாங்க சொல்ற நெட்டலை கதிர்கள். நெட்டலை பட்டு தெரிப்படைச்சு போகுது இல்லையா? ரைட். இப்படி போறது எல்லாமே வந்து அல்பிடோ. தட் மீன் அல்பிடோன்னு சொன்னாலும் சரி, நீங்க புவி தெரிப்புன்னு வச்சுக்கிடுவோமே, அதுல விளக்கத்தை நான் பொருவதாரனே. புவி தெரிப்பினூடாக சிற்றலை கதிர வந்தது நெட்டலை கதிர திருப்பி அனுப்பப்படும் புவியிட மேற்பரப்பு. சரியா? விளங்கிட்டுச்சா சொன்னது? சரி, இப்ப வந்த சிற்றலை கதிர்கள் மூலம் தான் புவியிட மேற்பரப்பு என்ன வெப்பமடையும். அதாவது வளி வெப்பமடைஞ்சுதான், வளி வெப்பமடைதல் காரணமாகத்தான் சரியா புவி வெப்பமடையுது. புவி வெப்பம் வளிக்கோள வெப்பமடைஞ்சா புவிக்கோள வெப்பமடையும். சரியா? வளிமண்டலம் ஹீட்டா இருக்கும், அப்பதான் நில புவியிட மேற்பரப்பு வெப்பமடையும். அப்ப சூரியன்ல இருந்து வர சூரிய கதிர்கள் ஊடாகத்தான் புவியிட மேற்பரப்பு வெப்பநிலை கடத்தப்படுகின்றது. காரணம், வெளிக்கோளம் என்ன செய்யும், சூரியன்ல இருந்து வர அந்த கதிர்களோட தாக்கத்தை உறிஞ்சி வெப்பத்தை அப்படி என்ன செய்யும், புவியிட மேற்பரப்புக்கு அனுப்பி வச்சு. இதனோட புவியிட மேற்பரப்புக்கு என்ன வெப்பநிலை கடத்தப்படுது. வார கதிர்கள் சிற்றலை கதிர், பட்டு தெரிப்படைகிற கதிர்கள் நெட்டலை கதிர்கள். அப்படி தெரிப்படைகிறது நான் சொல்ல புவி தெரிப்பு அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட். இதனாலதான் நீர் நிலமும் என்ன செய்யணும், வெப்பமடையும். நிலமும் நீர் வெப்பமடைகிற சந்தர்ப்பத்துல தான் அடுத்தது புவியிட மேற்பரப்புல சமநிலை தன்மை எனப்படும். வெப்பநிலை கிடைச்சலாடி சமநிலை அடையாது புவியிட மேற்பரப்பு. சரியோ? சோ அடுத்த விஷயம், வெப்பநிலைக்கு வந்து ரெண்டு விதமான சரியா 2 விதமான பரம்பல் இருக்கும். எத்தனை பரம்பல்? எத்தனை பரம்பல்? 2 விதமான பரம்பல். ஒன்று வந்து குத்தான பரம்பல், அடுத்தது என்ன, கிடையான பரம்பல். ஒன்று குத்தான பரம்பல், அடுத்தது கிடையான பரம்பல். குத்தான பரம்பல் சொல்லிச்சுன்னா, வளிக்கோள படை அமைப்புகள் இருக்கு இல்லையா, மாறன் மண்டலம், படை மண்டலம், இடைய மண்டலம், வெப்ப மண்டலம், இவைகளுக்கு இடையில பாருங்க மாறன்ல வெப்பநிலை குறையும், திரும்ப இடையில வெப்பநிலை கூடும், திரும்ப வீழ்ச்சி, திரும்ப அதிகரிக்கும். பாருங்க வெப்பநிலையில ஒரு வந்துன்னா ஒரு சீரற்ற தன்மை வந்து காணப்படுது. அப்ப குத்தான தன்மையில மாற்றத்தை நீங்க எங்க பார்க்கணும்னா வளிக்கோள படை அமைப்புகளுக்கு கிடையாது. மாறன் மண்டலத்துல குறையுது வெப்பநிலை, திரும்ப கூடுது, திரும்ப குறை, திரும்ப கூடுது. அதுக்கு ஏற்ற மாதிரி அமுக்கமும் கூடி குறைஞ்சிட்டே போகும். அப்ப இதுல இருந்து வர முடிவு என்ன, வளிக்கோள படையமைப்புகளுக்கு இடையில வந்து குத்தான பரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற காரணி வந்து வெப்பநிலை. வெப்பநிலையில குத்தான மாற்றம் இருக்கும், நிலை குத்தா மாறிட்டு போகும். சரியான? அதே மாதிரி அடுத்த பரம்பல் என்னன்னு சொன்னால் கிடையான பரம்பல். கிடையான பரம்பல்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாருங்க என்ன நடக்க போகணும். சரியா? கிடையான பரம்பல்ல செல்வாக்கு செலுத்துற காரணி. இப்ப கிடையா வந்து வெப்பநிலை மாறும், இது குத்தா மாதிரி, இது கிடையா மாறும். இப்ப கிடையான மாற்றத்துக்கான காரணி உண்டு வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சூரிய படுகோணத்துல அளவு வந்து வேறுபடுது. இது வந்து சூரியன், சூரியன்ல இருந்துன்னா சன், இது வந்து சன்லைட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது 1 1 1 1 ரைட். ஏபி இது படுகோணம் சொல்லி சொல்றேன். இதை படுகோணம் சொல்லுவோம். இது ஏன்றது ஒரு படுகோணம், பின்றது ஒரு படுகோணம். சொன்னது விளங்கிட்டா? சின்ன விஷயம் விளங்கிட்டா? அப்ப ஏ படுகோணம் பி படுகோணத்தை விட சின்னதா இருக்கு, அப்படித்தானே? அப்ப இங்க சூரிய சக்தி என்ன செய்ய, மிக விரைவா அந்த இடத்துக்கு கடத்தப்படும். இந்த இடத்துக்கு கடத்தப்படும், மத்திய ஓட்டு பிரதேசத்துக்கு கடத்தப்பட்டா இந்த பிரதேசம் மிக விரைவா வெப்பமடையும். அப்ப இங்க போ படுகோணத்தின் அளவு என்ன செய்யுது, என்ன செய்யுது, படுகோணத்தின் அளவு என்ன செய்யுது,
இங்க போ 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 என்ன செய்யுது பிளீஸ் அதிகரிச்சுட்டு போகுது. அப்ப என்ன நடக்கும்னா இங்க இருந்து சூரிய கதிர்கள் இங்க வாரத்துக்கு நேரம் கூட தேவைப்படும். இதனாலதான் இந்த பிரதேசம் உலகத்துல பனிப்பிரதேசமா காணப்படுது. ஓகே, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன். சூரிய கதிர்கள் நேரடியாக தாக்கமடையும் மத்திய ஓட்டு பிரதேசத்துக்கு காரணம் சூரிய கதிருக்கும் மத்திய ஓட்டு பிரதேசத்துக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் குறைய, படுகோணத்தின் அளவு குறைய. சூரியனுக்கும் முனைவு பிரதேசத்துக்கும் உள்ள அந்த படுகோணத்தின் அளவு வந்து டிஸ்டன்ஸ் கூட. இங்க மிக விரைவு வெப்பநிலை கடத்தப்படும், அங்க வெப்பநிலை லேட் ஆகும். இதனாலதான் அதிக வெப்பமுடைய பிரதேசமா கருதப்படுது, இது குளிர் பிரதேசமா கருதப்படுது. இது நான் செல்ற சூரிய படுகோணத்தின் அளவு வேறுபடுது என்று சொல்லி ஒரு காரணி. அடுத்து இன்னொரு காரணி என்ன நடக்கும்னா காய்ஸ், நிலம் நீர். இது வந்து நிலம்னு வைங்க, இது வந்து நீர்னு வைங்க. ரெண்டுக்குமே வெப்பநிலை கடத்தப்படும் ஏன்னா, ஆனா ரெண்டுக்குமே வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்குமா? இதான் கேள்வி. இருக்குமா? அப்படி நினைச்சிருங்களா? அப்படி நினைச்சா அது உங்களுக்கு தப்பு. அப்படி நினைச்சா நீங்க தப்பு. எப்படின்னு சொல்லி பாருங்க. சூரியன்ல இருந்து வந்து வெப்பநிலை கடத்தப்படுது. நிலத்துக்கும் நீருக்கும் ஒரு தன்மை என்னன்னா, நிலம் விரைவா வெப்பம் அடைஞ்சு விரைவா குளிர்ச்சி அடையும். நீர் மெதுவா வெப்பம் அடைஞ்சு மெதுவா தான் குளிர்ச்சி அடையும். அப்ப பகல் பொழுதுல நடக்கிற ப்ரொசஸ் என்னன்னா, நிலப்பகுதிக்கு வெப்பநிலை கூட கடத்தப்படுறதால நிலம் என்ன செய்யும்னா சூடா, மிக விரைவா சூடாகும் பகலையில. ஆனா நீர் சூடாகுமா பகலையில? உடனே சூடாகுமா? சூடாகுமா? சூடாவாது. சரியா? இரவையில பாத்தீங்கன்னா நிலப்பகுதி மிக விரைவா குளிர்ச்சி அடைஞ்சிடும். நீர் குளிர்ச்சி அடையுமா? நீர் குளிர்ச்சி அடையுமா? நீர் குளிர்ச்சி அடையுமா? நோ, லேட் ஆகும். அப்ப நீரும் நிலமும் வெப்பம் அடைகிற குளிர்ச்சி அடைகிறதுல உள்ள அசமநிலையால ஓகே, பகல் பொழுதுல நிலத்துல வெப்பநிலை கூட நீர்ல வெப்பநிலை குறைய. பகல் பொழுதுல வெப்பநிலை கூடனா அங்க உயர முக்கம் இருக்கும். அதே பகலையில நீர்ல என்ன முக்கம் இருக்கும்? என்ன முக்கம் இருக்கும்? என்ன முக்கம்? தாழ முக்கம் இருக்கும். இரவையில நீர்ல வெப்பநிலை அப்படியே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தானே கூலாகும். அப்ப இரவில நீர்ல உயர முக்கம் இருக்கும், நிலத்துல குளிர்ச்சி அடைஞ்சமான இருக்கும். அப்ப என்ன முக்கம்? என்ன முக்கம்? தாழ முக்கம் இருக்கும். அப்ப நிலமும் நீரும் வெப்பம் அடைகிறது குளிர்ச்சி அடைகிறது இரவு பகல்லனா ரெண்டுக்குமே அசமநிலையான தன்மை இருக்கு. அப்ப என்ன நடக்கும்டா, இங்க உள்ள காற்று அங்கேயும், எங்க நிலத்தில் உள்ள காற்று கரையையும் அல்லது கடலையும், கடல்ல உள்ள காற்று கரையை நோக்கி என்ன செய்யும்? தொழிற்படும். இதான் கடற்காற்று தரை காற்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு தாக்கம். சரியா? அப்ப வெப்பநிலை வந்து வெப்ப பரம்பல் ரெண்டு, உத்தான பரம்பல் கிடையான பரம்பல். உத்தான பரம்பல் வளிகோள படையமைப்புகளுக்கு இடையில ஏற்படுது வெப்ப நழுவியத்திர செல்வாக்கு. கிடையான பரம்பல்ல உண்டு சூரிய படுகோணத்தின் அளவு வேறுபடுறது. இதை செல்வாங்க நிலநீர் பரம்பல் அல்லது தரை திணிவு பரம்பல். நிலநீர் பரம்பல் அல்லது தரை திணிவு பரம்பல். நிலநீர் பரம்பல் அல்லது தரை திணிவு பரம்பல். ஓகே, அதே மாதிரி மேற்பரப்பு காற்று சுற்றோட்டங்கள்ட்ட செல்வாக்கும் என்ன செய்யும்டா வெப்பநிலையோட பரம்பலை தீர்மானிச்சு. இது கிடையாதான் மாறும். பாருங்க, கிடையாதான் இருக்கு, இதெல்லாம் கிடையாதான் மாறும், இங்கதான் மாறும். ஆனா இது மட்டும் குத்தாக்கும். வெப்பநிலையோட ரெண்டு விதமான விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது வெப்பநிலைக்கு சில ஸ்பெஷலா இருக்கிற ஒரு விஷயம் தான் வெப்ப நழுவீதம். வெப்ப நழுவீதம். வெப்ப நழுவீதத்திலே முன்னுருச்சு உலர் நழுவீதம் இருந்துச்சு, ஈர நழுவீதம்னு இருந்துச்சு. சரியா? வெப்ப நழுவீதத்துல உள்ள அந்த உலர் நழுவீதம் என்னென்றால், கேளுங்க, மாறன் மண்டலம் இருக்கு இல்லையா? ரைட், ரெண்டு மண்டலம் போதும். சரியா? இது வந்து மாறன், இது வந்து படை. இப்ப இங்க இருந்து போனா வெப்பநிலை என்ன செய்யும்? வீழ்ச்சி அடையும். திரும்ப என்ன செய்யும்? அதிகரிக்கும். இப்ப இந்த கேள்வி, இங்க போ வெப்பநிலை என்ன செய்ய போகுது? வீழ்ச்சி அடைய போகுது. இந்த ஸ்பாட்ல வீழ்ச்சி அடைஞ்சிருமேனா? இந்த ஸ்பாட்ல ஃபுல்லா குறைஞ்சிருமேனா? ஃபுல்லாண்டா ஓரளவுக்கு குறைஞ்சிருந்தானே, தெரியுமா இல்லையா? எஸ்ஸோனோ மாறன்ற லாஸ்ட் பாயிண்ட். படை மண்டலத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கூட இருக்குமா இல்லாட்டி வெப்பநிலை குறைய இருக்குமா? இந்த கூட இருக்குமா பாப்போமே. இங்க வெப்பநிலை கூட குறைஞ்சு இந்த இடத்துல குறைஞ்சு கூலாயிரும். நான் கேட்கிற கேள்வி, படை மண்டலத்துல ஸ்டார்டிங்ல கூலா இருக்குமா வெப்பநிலை கூட இருக்குமா குறைய இருக்குமா? ஏன்னா இங்க ஒரு குளிர்ச்சியான ஒரு தன்மை இருக்கு தானே. அப்ப குளிர்ச்சியான தன்மை தான் படிப்படி என்ன செய்யணும்? குறையும். அப்ப இதை நாங்க சொல்ற உலர் நழுவீதம், இதை நாங்க சொல்ற என்ன? ஈர நழுவீதம்.
இதே மாறும் மண்டலத்துல உலர் நல வீதம் இருக்கும். ஈர நல வீதம் எங்க? எந்த மண்டலத்துல? எந்த மண்டலத்துல? அடை மண்டலத்துல இருக்கும். சரியா? அடுத்தது வெப்பத்தை நான் அளவிட பயன்படுத்துற கருவியில பேர் என்ன? மலைமானியா? மலைமானியால வெப்பத்தை நாங்கள் அளவிடுவோம். என்ன மானி? வெப்பமானி. ஓகேயா? வெப்பமானி. வெப்பத்தை அளவிட பயன்படுத்துற அலகு பாகை செல்சியஸும் அடுத்தது என்ன? ஃபாரன்ஹைட்டும் பாரு. கிளியரா? கிளியரா கைஸ்? கிளியரா? இதான் வெப்பநிலை சம்பந்தமா கேட்டா எழுதுற விளக்கம். அப்போ வெப்பநிலை நன்னா, சிற்றலை நன்னா, நெட்டலை நன்னா, எப்படி சூரிய கதிர் வருது வீட மேற்பரப்புக்கு, வார கதிர் எப்படி தெரிப்படையுது, வந்து எப்படி வீட மேற்பரப்பு வெப்பமடையுது, வழி எப்படி வெப்பமடையுது, 2 விதமான பரம்பல், கிடையான பரம்பல், உத்தான பரம்பல், அதுல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்ன, ஏன் இது பிரதான வானிலை மூலமா கருதப்படுது. ஓகே, இது அளவிட பயன்படுத்துற கருவி, அலகு, வெப்ப நலுவீதம் என்ன, உலர் நறுவீதம் என்ன, ஈர நறுவீதம் என்ன. So everything you can mention in your answer. Okay. விளங்கிடா? Please, 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 please. கிளியரா? ரெண்டாவது பனிவீழ்ச்சி புவிட மேற்பரப்புல, ரைட், புவிட மேற்பரப்பின் மீது ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. ஒன்ஸ் அகைன், புவி மேற்பரப்பில் நீர்நிலைகளில் காணப்படுகின்ற நீர் ஆவியாக்கத்திற்கும் தாவரங்களுள்ள நீர் வந்து ஆவியுற்பு செயற்பாடு உள்ளாக்கப்பட்டு நீராவியாவி வளிக்கோளத்தில் என்ன சென்றடைந்து மீண்டும் புவிட மேற்பரப்புக்கு படிவீழ்ச்சியா என்ன செய்யும்? திருப்பி அனுப்பப்படுகின்ற செயல்முறை தான் இது. போன நீர் திரும்ப வாராது, அவ்வளவுதான் படிவீழ்ச்சி. அது பல வடிவங்கள்ல வரும் படிவீழ்ச்சி. சரியா? படிவீழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணி என்ன பாப்போமே. என்ன காரணி படிவீழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணி? வெப்பநிலை. அதெல்லாம் பிரதான காரணியா நாங்க எழுதிருக்கோம். வெப்பநிலை எவ்வளவு கூடி குறையுது அதுக்கேற்ற மாதிரி படிவீழ்ச்சியுமா இருக்கு. உலகத்துல பல்வேறு விதமான படிவீழ்ச்சி இருக்கு. ஒன்று மழை. ஒன்று என்ன? மழை. பனி, மூடு பனி, தூறல் மழை, தூவல், சரிதானே? தூறல், தூவல், தூறல், ஆலங்கட்டி, ஆலங்கட்டி, பனிப்பொழிவுகள் எல்லாமே என்ன? படிவீழ்ச்சிற வகைகள். வெப்பநிலை பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபாடுதா இல்லையா? வேறுபாடுதா இல்லையா? இந்த மத்திய ஊட பிரதேச வெப்பநிலை கூடும், ஏனைய பிரதேச வெப்பநிலை என்ன குறையத்தானே? நிலத்திலே நீர்ல வெப்பநிலை வேறுபாடுதா இல்லையா? விட சொல்லுங்க guys, பகலில இரவில வேறுபாடுதா? அதே மாதிரிதான் படிவீழ்ச்சி என்ன செய்ய பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபாடு. உலகத்துல மத்திய ஓட்டு பிரதேசத்துல அயன பிரதேசத்திலையும் கிடைக்கிற பிரதான படிவீழ்ச்சி என்ன? என்ன? மழை. என்ன கிடைச்சு? மழை வீழ்ச்சி. இடைவெப்ப வலய பிரதேசத்துல கிடைக்கிறது என்ன? பனியும் பனியும் மூடு பனியும். முனைவு பிரதேசத்துல கிடைக்கிறது என்ன? பனி பொழிவுகள். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப பிரதேசத்துக்கு பிரதேசம் படிவீழ்ச்சி என்ன செய்யுது? என்ன செய்யுது? விட சொல்லுங்களேன். வேறுபடுது. படிவீழ்ச்சியில பிரதான படிவீழ்ச்சி என்ன? பிரதான படிவீழ்ச்சி என்ன? என்ன guys? மழை வீழ்ச்சி. ஓகே, மழை வீழ்ச்சி குறிப்பா உலகத்துல மத்திய ஓட்டு பிரதேசம் அயன பிரதேசங்களை தாக்கம் செலுத்தும். கிளியர்? கிளியர்? கிளியரா? உலகத்துல மழை வீழ்ச்சி கிடைக்கப்படுகின்ற வழிமுறைகள் என்னென்ன? வழிமுறைகள்ல மழை வீழ்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு தெரியாதா? என்ன மழை வீழ்ச்சி? மேற்காவை, சூறாவளி, பருவக்காற்று. திரும்ப நான் உங்களுக்கு மேற்காவு என்னன்னா, பருவக்காடு என்னன்னா, சூறாவளி என்னன்னு விளங்கப்படுத்தணுமா? சூர் ஐ வாண்ட் டு ரிப்பீட் அகைன். விட சொல்லுங்க பாப்போம். இப்ப விலங்கடிச்சா நான் ஏன் இலங்கடை மூலா விளங்கப்படுத்தினேன்னு சொல்லி, இலங்கடை வந்து ஏன் வந்து ஃபெஸ்டிக் விளங்கப்படுத்தினு கிளியரா இப்போ அண்டர்ஸ்டாண்ட்? தெளிவா விளங்கிக்கணுமா? ரைட். அப்ப மழை வீழ்ச்சி என்ன செய்யும்னா பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுற மாதிரி பிரதான மழை வீழ்ச்சியான பிரதான படிவீழ்ச்சியான மழை வீழ்ச்சி என்ன செய்யும்னால் இப்ப நான் சொன்ன விஷயம் பல்வேறு வழிமுறையில கிடைச்சது புவியிட மேற்பரப்பு. அடுத்தது மழையை நாங்க அளவிட பயன்படுத்துற கருவியில பேர் என்ன? என்ன கருவி? மழை அளவிட பயன்படுத்துற கருவி மலைமானி. என்ன மானி? மலைமானி. சரியா? மழை அளக்க பயன்படுத்துற அலகு என்ன? அலகு என்ன? பிளீஸ். ஓகேயா? தட்ஸ் இட். இதான் ரெண்டாவது என்ன? வானிலை மூலம். படிவீழ்ச்சி என்ன? படிவீழ்ச்சி எப்படி கிடைச்சது? என்னென்ன வழிமுறைகள்ல படிவீழ்ச்சி கிடைச்சது?
படைவீழ்ச்சியில மிக பிரதானமான படைவீழ்ச்சி மலை வீழ்ச்சி. பிரதேசத்துக்கு பிரதேசம் எப்படி படைவீழ்ச்சி ஒன்று வேறுபடுது. பிரதான மலை வீழ்ச்சியான படைவீழ்ச்சியான மலை என்னென்ன வழிமுறைகள் கிடைச்சது, அளக்க பயன்படுத்துற அழகு கருவி. தட்ஸ் ஆல். கிளியரா கிளியரா கிளியரா? டவுட்டா கடைசியா கேளுங்க, கடைசியா கேளுங்க பிளீஸ். ஓகே, அடுத்தது படிவு வீழ்ச்சி. மூன்றாவது ஈரப்பது. ஈரப்பதம் என்ன அறியுமா? புவி மேற்பரப்பு, புவியை சூழ்ந்திருக்கிற அந்த நீராவி, எவ்வளவுக்கு நீராவி வந்து உள்ள அடங்கிருச்சோ அதான் ஈரப்பதன். இப்ப நீங்க விட சொல்லுங்க, ஈரப்பதனை தீர்மானிக்கிற காரணி என்ன? ஈரப்பதனை தீர்மானிக்கிற காரணம் என்ன? வெப்பநிலை தான். வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு குறித்த பிரதேசத்துல உள்ள வெப்பநிலை தான் அந்த பிரதேசத்துல வளிமண்டலத்தில் உள்ள நீராவியோட அளவை தீர்மானிச்சு. ஒரு குறித்த பிரதேசத்துல வெப்பநிலை நிலவுதோ அந்த வெப்பநிலைக்கு ஏற்பதான் அந்த பிரதேச வளிமண்டலத்துல தீர்மானிக்கிறது என்ன என்ன பிரதானது என்ன? ஈரப்பதன். அவ்வளவுதான். பண்றோம் எப்படி கோல் பண்றோம்? எப்படி கோல் பண்ற? ஈரப்பதன் சரி கோல் பண்றோம், அவ்வளவுதான். சரியா? ஈரப்பதன் பிரதேசத்துக்கு பிரதேசம் என்ன செய்யுது guys? வேறுபாடுது. எப்படி வேறுபாடு தெரியுமா? பாருங்க, அதிகமா நீரை அண்டிய பிரதேசங்கள்ல வெப்பநிலை நிலவுற சந்தர்ப்பத்துல, அதிகமா நீரை அண்டிய பிரதேசங்கள்ல வெப்பநிலை நிலவுற சந்தர்ப்பத்துல ரைட், அந்த பிரதேசங்கள்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, நீரை அண்டிய பிரதேசம் தானே, நீர் தானே நீராவியா போகணும். அப்போ வளிமண்டலத்துல நீராவிய அளவுன்னா கூட இருக்கும். நீரை அண்டிய பிரதேசங்கள்ல எப்பவுமே ஈரப்பதம் கூட தான் இருக்கும். அப்படி நீரை அண்டி இல்லாத பிரதேசங்கள்ல எவ்வளவு வெப்பநிலை நிலவுனாலும் சரி, என்ன மாதிரி வெப்பநிலை நிலவுனாலும் சரி, அங்க வந்து ஈரப்பதம் குறைவா தான் இருக்கும். இப்ப வறண்ட பாலைவன பிரதேசத்துல வெப்பநிலை கூடவா குறைவா? வறண்ட பாலைவனத்துல வெப்பநிலை கூடவா குறைவா? கூடத்தானே. ஆனா ஈரப்பதம் குறைய இருக்கும். காரணம் என்ன? நீராவியா போறதுக்கு ஒன்றுமே இல்லையா அங்க நீராவியா போறதுக்கு இல்லைங்க ஒன்றும் அந்த இடத்துல இல்லையா ஒன்றும். அப்ப ஈரப்பதம் என்னன்னு விளங்கிட்டா, வளிமண்டலத்துல உள்ளடங்கி காணப்படுற நீராவிர அளவு. அந்த நீராவிர அளவு தீர்மானிக்கிறது என்ன? குறித்த அந்த வளிமண்டலத்துல உள்ளடங்கிருக்கிற வெப்பநிலை தான் அந்த நீராவியை தீர்மானிக்கும். அந்த நீராவி தான் ஈரப்பதன கருதப்படும். ஈரப்பதன் பிரதேசத்துக்கு பிரதேசம் என்ன செய்து வேறுபடுது. வறண்ட பிரதேசங்கள்ல ஈரப்பதன் குறைவா இருக்கும், நீரை அண்மித்த பிரதேசங்கள்ல ஈரப்பதன் கூடுதலா இருக்கும். சரியா? ரைட். இப்ப ஈரப்பதன்ல 2 வகையான ஈரப்பதன் இருக்கு. எத்தனை ஈரப்பதன்? 2. ஓகே, 1 ரைட், தண்ணி ஈரப்பதன். அடுத்தது ஈரப்பதன். சரியா? தண்ணீரப்பதன் குறிப்பநிலைக்கு கீழே தேக்கி வைக்கக்கூடிய நீராவிர அளவுதான் தண்ணீரப்பதன். குறித்த ஒரு வெப்பநிலை அலகுக்கு கீழே தேக்கி வைக்கக்கூடிய நீராவிர அளவுதான் என்ன? தண்ணீரப்பதன். அதே குறித்த ஒரு வெப்பநிலைக்கு கீழே தேக்கி வைக்கக்கூடிய உச்ச அளவு கொண்ட ஈரப்பதன் இல்லையா, அதை நாங்கள் பெர்சன்டேஜ்ல சதவீத அடிப்படையில காட்டினால் அது என்ன guys? ஈரப்பதன். நார்மலா வளிமண்டலத்துல காணப்படுற நீராவிதான் ஈரப்பதன், அவ்வளவுதான். என்ன ஈரப்பதன்? தண்ணீரப்பதன். அதே ஈரப்பதன் எவ்வளவு உச்ச மட்டத்துல எரிச்சலுமோ அந்த உச்ச மட்டத்தை நாங்க வந்து என்ன செய்யறால் பெர்சன்டேஜ் சதவீத அடிப்படையில காட்டினால் அது என்ன guys? ஈரப்பதன கருதப்படும். கிளியரா? ஓ சார். ஓகே, தட்ஸ் இட். அவ்வளவுதான், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்தது அப்ப ஈரப்பதன் ஓகே உங்களுக்கு இதோட முடிஞ்சு. ஈரப்பதன் அளவிட பயன்படுத்துற கருவி என்ன? ஈரப்பதன் அளவிட பயன்படுத்துற கருவி ஈரப்பதன் அளவிட பயன்படுத்துற கருவி என்ன? ஈரமானி guys, வேற ஒன்றுமே இல்லை. ஈரப்பதன் அளவிட பயன்படுத்துற அலகு என்ன? அலகு சென்டிகிராம், சரிதானே? மில்லிகிராம், கிராம். இவைகளை நீங்க கொடுக்கணும். வளிமண்டலத்தில் உள்ளனா
நீராவி அளக்கணும். சரியா? ரைட். அப்ப ஈரப்பதன் என்னன்னு விளங்கிட்டு ஈரப்பதனை தீர்மானிக்கிற காரணி, ஈரப்பதன் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுற விதம், ஈரப்பதன் 2 வகை, தண்ணி ஈரப்பதன், சார் ஈரப்பதன், அளவீட்டு முறை. தட்ஸ் இட். அடுத்தது வளி அமுக்கம். சரியா? வளியின் பாரம் காரணமாக ஏற்படுற சுழற்சி தான் அமுக்கம். வளியின் பாரம் காரணமாக ஏற்படுற சுழற்சி தான் அமுக்கம். வலிக்கும் அமுக்கத்துக்கும் தொடர்பு இருக்கும். சரியா? வலிக்கும் அமுக்கம், வலியை அமுக்கத்தை தீர்மானிக்கிறது என்ன? வெப்பநிலை. ஓகே, வலியில பாரம் காரணம் ஏற்படுற சுழற்சி தான் அமுக்கம் சொல்லி கோல் பண்றோம் நாங்க. இந்த அமுக்கத்தை நாங்க பார்த்தோம் சொல்லி சொன்னால் இதுவும் அப்படிதான். பிரதேசத்துக்கு பிரதேசம் என்ன செய்யும்? அமுக்கமும் வேறுபடும். ஏன் வேறுபடும் பார்த்தால் அங்க வெப்பநிலையோட வேறுபாட்டுக்கு ஏற்ப அமுக்கமும் மாறுபடும். எங்க வெப்பநிலை கூட இருச்சோ அங்க அமுக்கம் கூட இருக்கும். எங்க வெப்பநிலை குறையறிச்சோ அங்க அமுக்கம் என்ன குறைவது. உதாரணம் ஒண்ணு சொல்லவா? ரைட். இப்ப தரையமைப்புல கரையோரத்தை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா, அதாவது கடற்கரை கரையோர பிரதேசத்தை எடுத்தோம்னா அங்க அமுக்கம் வந்து என்ன கூட இருந்துச்சு. மேல வெப்பநிலை கூட தானே. மேல போ 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 வெப்பநிலை என்ன செய்யும்? படிப்படியா என்ன செய்யும்? படிப்படியா என்ன செய்யும் guys? குறைய அமுக்கமும் 1013 MB 1013 மில்லி பார் இருக்கும். இதுல கடல்ல அமுக்கம். அதே 8848 மீட்டர் உயரத்துல உள்ள எவரெஸ்ட் சிகரத்துல அமுக்கம் வந்து குறைவா தான் இருக்கும். 470 MB இருக்கும் மில்லி பார். அப்ப மேல செல்ல வெப்பநிலை குறையுது, அமுக்கமும் குறையுது. சரியா? அதே மாதிரி புவியிட சுழற்சி, சுற்றுக, ரைட்டா? நிலமும் நீரும் அதுல உள்ள அசமநிலை, வெப்பநிலையில் ஏற்படுற அசமநிலை, ரைட்? அடுத்தது வெப்பநிலை, அடுத்தது இது வெப்ப நழு வீதம், இவைகள் தான் அமுக்கத்தின் அந்த வேறுபாட்டை தீர்மானிச்சு. இதுவும் கிடையான மாற்றமும் இருக்கும், உத்தான மாற்றத்திலையும் செல்வாக்கு செலுத்து அமுக்கம். சரியா? ரைட். அப்ப அமுக்கத்தை நான் அளவிட பயன்படுத்துற கருவி என்ன கருவி? அமுக்கமானி. என்னமானி? அமுக்கமானி. சரியா? அமுக்கத்தை அளவிட பயன்படுத்துற அமுக்கமானி. அது அளவிட பயன்படுத்துற அலகு என்ன அலகு? Please proceed. MB மில்லி பார். சரி, மில்லி பார் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட். வெயிட். சாரி. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் வலி, அதோட சேர்ந்து வரதான் வலி அதாவது காற்று. இப்ப காற்று எப்படி உருவாகும்னு சொல்லிச்சுன்னா, புவியிட சுழற்சி காரணமாக ஒரு விசை ஒண்ணு அவுட் பண்ணப்படும். அந்த விசைக்கு நாங்க சொல்ற கொரியோலிசி விசை. புவியிட சுழற்சியால வெளித்தள்ளப்படுகின்ற அந்த கொரியோலிசி விசையோட தாக்கத்தால உயரமுக்க தாளமுக்க வளையங்கள் உருவாக்கம் பெற்று அதனூடாக காற்று என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா உருவாக்கம் பெறும். சரியா? அந்த காற்றோட உருவாக்கம் வடவரை கோளம் தென்னரை கோளத்துல டிஃபர் ஆகும். வடவரை கோளத்துல வளஞ்சுழியாக தொழிற்படும், தென்னரை கோளத்துல இடஞ்சுழியாக தொழிற்படும். நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு என்ன விளங்கப்படுத்துறேன். சரியா? காற்று சுற்றோட்டத்தை அதுல தாக்கத்தோட சேர்த்து ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வலி இருக்கு இல்லையா? வலி பிரதேசத்துக்கு பிரதேசம் அதுல வேறுபடுற தன்மை அப்படின்னா இல்ல. சில பிரதேசங்கள்ல காற்று வேகமா தொழிற்படும், சில பிரதேசங்கள்ல காற்று மெதுவா தொழிற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கும். காற்றோட வேகத்தை அளவிட பயன்படுத்துற கருவிட பேர் அனிலமானி. போபோட் அலைகளின் ஊடாகத்தான் அளவீடு செய்வாங்க. போபோட் அலைகள் எல்லாம் டியூட்ல தந்திருப்பேன். சரியா? பாருங்க. அதே மாதிரிதான் இது காற்றோட திசையை அளக்க பயன்படுத்துற கருவி வந்து காற்று திசை காட்டு. கிளியர் தானே? கிளியரா? ஓகேயா? ப்ளீஸ். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் அது வலி அமுக்கத்தோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது முகில்கள். முகிலும் என்ன வானிலையோட ஒரு பிரதானமான மூலக்கூறா தான் கருதப்படுது. காரணம் என்னன்னா, முகிலை நாங்க வச்சு என்ன செய்யலும் வானிலையை தீர்மானிச்சிடும். முகில்களை தாக்கத்தை வச்சு நாங்க வானிலை என்ன செய்யலும் தீர்மானிச்சிடும் இல்லையா கைஸ்? தீர்மானிச்சிடும் தானே? எஸ் ப்ளீஸ். தீர்மானிச்சிடும். சரி, எப்படி தீர்மானிச்சிடும் சொல்லி சொன்னால்
வானத்தை பார்த்து வானத்தோட முகில பார்த்து நீங்க செல்லேது மலை இன்னைக்கு மழை வரும் இன்னைக்கு மழை வராது அப்படின்னு சொல்லி செல்லுவீங்க தானே? அதுதான் வானிலை மூலகம் சொல்லி சொல்றது. இந்த அதாவது இந்த இது இல்லையா முகில்கள் உயரம் அதுல அளவை பொறுத்து என்ன செய்யணும்னா வேறுபடுத்துவான் முகில்களை. ரைட்டா? நடுத்தர முகில், உயர் முகில், கீழ் முகில் அப்படின்னு எல்லாம் வகைப்படுத்துறான். முகில்களோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி அரை வடிவத்துக்கு ஏத்த மாதிரி வகைப்படுத்துறான். அது மாதிரி முகில நாங்க அளவிட பயன்படுத்துற அழகு சில இடத்துல முகில்கள் தெளிவா இருக்கும், சில இடத்துல தெளிவற்றதா இருக்கும். அதை தீர்மானிக்கிற காரணம் என்ன? வெப்பநிலை. வெப்பநிலை அதிகமா இருந்தா வானம் என்ன தெளிவா இருக்கும், அப்படி இல்லாட்டி தெளிவற்றதா இருக்கும். சரி, இந்த முகில அளவிட பயன்படுத்துற அழகு ஒக்டாஸ். என்னது? என்ன சொல்ற கைஸ்? ஒக்டாஸ். சரி, ஒக்டாஸ் சொல்லிட்டு நான் ஒக்டாஸ் அளவிடும் ஒரு. ஓகே, அப்ப இதுல 8 பிரிவுகளா பிரிப்பாங்க. 8 துண்டா டிவைட் பண்ணி 8ல 0, 8ல 4, 8ல 8. இப்போ இப்படி ஓப்பனா இருந்தா 8ல 0 வரும். அப்படின்னா வானத்தில் என்னண்டா முகிலே என்ன இல்ல, தெளிவான வானம் தான் அர்த்தம். இப்ப அரைவாசி மூடப்பட்டு மூலம் இது மூலம் மூடப்பட்டு இந்த அளவு திட்டத்துல என்ன அர்த்தம்? வானத்துல அரைவாசி என்ன முகிலால மூடப்பட்டுச்சு அர்த்தம். ஃபுல்லா மூடப்பட்டா 8ல 8 வந்தா வானம் தெளிவற்றதா காணப்படுது. அண்டர்ஸ்டாண்ட்? கிளியரா? கிளியரா கைஸ்? ப்ளீஸ் கிளியர் தானே? ஓகே, தட்ஸ் இட். இதான் அந்த முகிலோட சம்பந்தப்பட்ட விஷயமா. அடுத்த லாஸ்ட் ஒன், கட்புலனாம் தன்மை. நீங்க கண்ணு கெட்டிய அளவு தூரம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உங்களை பார்க்கலும் அதான் கட்புலனாம் தன்மை. இதுவும் ஒரு வானிலை மூலம் தான். ரைட்டா? இதுக்கு மிக பிரதானமான கருவி என்ன? கட்புலனாம் தன்மைக்கு கருவி என்ன? கருவி வேற ஒன்றுமே இல்லை, கண் தான். கட்புலனாம் தன்மை எப்போ கூட இருக்கும்? வானம் தெளிவாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல. எப்ப தெளிவு இல்லாம இருச்சோ அந்த டைம்ல என்ன கட்புலனாம் தன்மை இல்லை. எவ்வளவு தூரத்துக்கு உங்களால பார்க்கலுமோ அவ்வளவுதான் அந்த கட்புலனாம் தன்மை வேலை செய்யும். அண்டர்ஸ்டாண்ட் கைஸ்? கிளியரா விளங்கிட்டா? ஓகேயா? ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுன்னா இந்த வானிலை மூலத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். மூலாவது வெப்பநிலை என்னன்னா, படி வீழ்ச்சினா, ஈரப்பதம் வழியா முக்க முகில் வேலை. அதுக்கு பிறகு அது என்னென்ன வகையில வேறுபடுத்தப்படுது, அது பிரதேசத்துக்கு பிரதேசம் எப்படி வேறுபடுத்தப்படுது, அதுக்கான காரணங்கள் என்ன, அது அளவிட பயன்படுத்துற கருவி மற்றும் அழகு. இவ்வளவுதான் இதுக்குள்ள வர விஷயம், வேறொன்றுமே இல்லை. சரிதானே? அடுத்தது என்னன்னு, இப்ப நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா சொல்லிருக்கேன். நான் உங்களுக்கு டியூட்லயே நல்லா போட்டு வச்சிருக்கேன். சரியா? எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா சரி. ரைட். அடுத்த விஷயம், உலக காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள். உலக காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள். உலக காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி 5 காரணிகள் இருக்கு. எத்தனை காரணி? 5 காரணிகள் இருக்கு. அந்த 5 காரணியை நான் விளங்கப்படுத்தினா உங்களுக்கு இன்னைக்கு நான் வச்சிருக்கிறேன். சரியா? பொதுவா நாங்க புவியியல் பாடத்தை எப்படி படிக்கிறேன்? 1 செகண்ட் திரும்ப சொல்லுங்க பாப்போம். எப்படி படிப்போம்? எப்படி காய்ஸ்? உலகம், இப்படித்தானே படிச்சிருந்தா? உலக காலநிலை கட்டுப்படுத்துற காரணி 5 காரணி. ஒன்று சூரிய வெளிச்சம். ஒன்று என்ன? சூரிய வெளிச்சம். இரண்டாவது சூரிய படுகோண அளவு வேறுபடுது. அளவு வேறுபாடு. சரியா? மூன்றாவது நிலநீர் பரம்பல். நாலாவது சமுத்திர நீரோட்டம். 5வது மலைத்தடை. 5வது என்ன? மலைத்தடை. நீங்க கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இந்த 5ல எது பூகோள ரீதியான காரணியா இருக்கும்? பூகோளம் அல்லது உலகம். சரி, நம்ம பூகோளம் எது வளைய காரணியா இருக்கும், எது உள்ளூர் காரணியா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நம்பரை சொன்னா சரி, நம்பரை சொன்னீங்கன்னா சரி.
ஒன்றும் ரெண்டும் கண்டுபிடிங்க எனக்கு. பூகோள காரணி. ஓகே, அடுத்தது மூணும் நாலும் வளைய காரணி. ஓகே, 5 உள்ளூர் காரணி. ரைட், தட்ஸ் கிரேட், ஃபைன், தேங்க் யூ. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம், சூரியன் என்ன வெறுமனே ஒரு நாட்டுக்கு மட்டுமா காய் சூரியன், இல்லாட்டி உலகத்துக்கா சூரியன், சரி பூகோளத்துக்கா? பூகோளத்துக்கு தானே, பூகோளத்துக்கு தானே, எஸ் தானோ? அடுத்தது சூரிய படுகோணம், சூரியன்றது என்ன உலகத்துக்கு இல்லாட்டி வெறுமனே ஒரு நாட்டுக்கா? உலகம் சார். அப்ப என்ன அர்த்தம்டா, சூரிய வெளிச்சம் சூரிய படுகோணம் உலகளாவிய ரீதியா தாக்கம் செலுத்தும், கட்டுப்படுத்தும் பூகோள ரீதியான காரணி. இந்த ரெண்டும் அந்த குறித்த பிரதேசத்துல மட்டும் தாக்கம் செலுத்தும். எந்த பிரதேசம்? அந்த சமுத்திர பிரதேசங்களுக்கு மட்டும். சரியா? இந்த ரெண்டும் விளங்கிட்டா சொன்னது. அவ சமுத்திர பிரதேசங்களுக்கு மட்டும் வாரன்றபடியால ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, மறக்காம. அது ரெண்டும் வளைய ரீதி, அந்த குறித்த வளையத்துல மட்டும்தான். மலை தடை நான் அப்பயே சொன்னேன் உங்களுக்கு, அதுக்கு மிகச்சிறந்த உள்ளான இலங்கையே போகுது. இலங்கையில மலை தடை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்ப காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள் தான் இது. இது நடக்கணும், இது கட்டாயம் என்ன காய்ச்சி நடக்கணும். நடந்தால்தான் புவியிட மேற்பரப்புற சமநிலை என்ன பேணப்படும். காலநிலை மாற்றத்துல செல்வாக்கு செலுத்துற காரணி வேற, காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி வேற. அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கிட்டா சொன்னது? சின்ன விஷயம் விளங்கிட்டா? காலநிலை மாற்றத்துல செல்வாக்கு செலுத்துற காரணி வேற, அது நடக்கப்படா. இது கட்டாயம் என்ன செய்யணும்? நடக்கணும். வானிலையோட பிரதான மூலக்கூறு என்ன? வானிலையின் பிரதான மூலக்கூறு என்ன? வெப்பநிலை. ரைட், அப்ப வெப்பநிலை தான் என்ன செய்ய உலகத்தை ஆட்டி படைச்ச போது பாருங்க, எல்லாத்துலயுமே அது வரும். ரெண்டாவது என்ன? படி வச்சு தானே. ஓமல்லையா கேது சார்? ஓமல்லையா? முதலாவது காரியம் எடுக்க போற சூரிய வெளிச்சம் எப்படி பூகோள, அதாவது புவியிட மேற்பரப்புற காலநிலையை கட்டுப்படுத்த போகுது. சூரியன்ல இருந்து வர கதிர்கள், சூரிய கதிர்கள், இந்த கதிர்களை நாங்க எப்படி சொல்றோம்? என்ன கதிர்கள்? சிற்றலை கதிர்கள். பட்டு தெறிப்படையில என்ன கதிர்? நெட்டலை கதிர். பட்டு தெறிப்படைற செயல்முறை என்ன? புவித்தெறிப்பு. புவித்தெறிப்பினூடாக என்ன செய்து வளிக்கோளத்துக்கு கொஞ்சம் வெப்பநிலை கடத்தப்படுது. இது செல்லுவாங்க அல்பிடோன்னு சொல்லி. சரியா? 100% சூரிய கதிர்கள் எடுக்கிறேன். நீங்க விட சொல்லணும் குயிக்கா பாஸ்டா. வார சூரிய கதிர்ல 13% கதிர்கள் என்ன செய்யா வளிமண்டலத்தில் உள்ள நச்சுவாயுக்கள், தூசு துணிக்கைகள் உறிஞ்செடுத்துரும். இப்ப மிச்சம் எத்தனை? 100ல 13 போனா 87. 87. அந்த 87 கதிர்கள் என்ன செய்ய திரும்ப புவியிட மேற்பரப்பு வந்து பட்டு தெறிப்படைஞ்சு போகுது இல்லையா? அதுல 36% அவுட், வளிக்கோளத்துக்கு தெரிஞ்சு போயிட்டு. சரியா? இப்ப மிச்சமே எவ்வளவு? 13 அவுட், 36 அவுட். மிச்சமே எவ்வளவு? 50. இது 49. 59 புவியிட மேற்பரப்பு கிடைச்சதா இல்லையா? புவியிட மேற்பரப்பு கிடைச்சுமா இல்லையா? கிடைச்சுதானே? இந்த புவியிட மேற்பரப்பு கிடைச்சிட அந்த 51% புவியிட மேற்பரப்பு நிலமும் நீரும் வெப்பம் அடைஞ்சு புவியிட மேற்பரப்புற காலநிலை தன்மை கட்டுப்படுத்தப்படுகின்றது. கிளியரா? சின்ன விஷயம் வழங்கிட்டா? ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன் கேளுங்க. சூரியனிலிருந்து புவி மேற்பரப்பை நோக்கி வருகின்ற சிற்றலை கதிர்கள் புவி மேற்பரப்பில் பட்டு நெட்டலை கதிர்களாக வளிக்கோளத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகின்றது. ஒட்டுமொத்த சூரிய கதிர்களிலும் 13% கதிர்கள் வளிக்கோளத்தில் உள்ள நச்சுவாய்க்கள், தூசுணிக்கள் உறிஞ்சப்பட்டு மீண்டும் புவி மேற்பரப்பில் பட்டு தெறிப்படைஞ்சு 36% வாயுக்கள் வளிக்கோளத்துக்கு மீண்டும் அல்பிடோ அல்லது புவி தெறிப்பினூடாக வெளித்தள்ளப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 49% வாயுக்கள் என வளிக்கோளத்துக்கே முழுவதிலும் திருப்பி அனுப்பப்படுகின்றது. 51% வெப்பநிலை மட்டும் என்ன புவியிட மேற்பரப்பு கிடைச்சி நிலவும் நீர் வெப்பம் அடையுது. இப்ப நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கவா? 51% புவியிட மேற்பரப்பு கிடைச்சிருந்தவங்களேன் புவியிட மேற்பரப்பு சமநிலை அடையுமா? நிலவு நீர் வெப்பம் அடையுமா?
புவியிட மேற்பரப்புற காலநிலை தன்மை சீராக அமையுமா? அமையாது. அதுதான் முதலாவது காரணம். இது நடக்கும், இது கட்டாயமா நடக்கும். சரியா? ஒன்று. ரெண்டாவது என்ன? சூரிய படுகோணத்தின் அளவும் என்ன வேறுபடுது. புவி எத்தனை பாக சரிவுல இருக்கு? 23.5 பாகம். சரியா? வெளியிட கேது சார் 23.5 பாக சரிவுல இருக்கு. ஓகே, சாரி. ரைட். அப்போ புவி 23.5 பாக சரிவுல இருக்கு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இரவு பகல் சரியா உண்டாகணும்னு சொல்லிச்சுன்னா அப்படித்தான் இருக்கணும். அது இல்லாட்டி சிக்கல். புவி என்ன வடிவம்? கோள வடிவம். சரியா? இப்ப நல்லா பாருங்க. இது இந்த போகுது இல்லையா? சூரிய படுகோணம் தான். இது ஒரு படுகோணம். இது ஏ, இது பி. இந்த படுகோணத்துல எந்த படுகோணம் பெருசு? ஏஆர்பியா பெருசு? எந்த படுகோணம் பெருசு? பி சார். பி படுகோணம் பெருசு, ஏ படுகோணம் சின்னது. அப்ப சூரியனுக்கும் புவிக்கும் இடையில படுகோணத்தின் அளவு மத்திய ஓட்ட பிரதேசத்துல குறுகியதா காணப்படுறதால நீண்ட தூரம் அதுக்கு பயணிக்க வேண்டிய தேவையில்லை. குறுகிய நேரத்துல என்ன அந்த பிரதேசத்தை அந்த வெப்பநிலை சூரிய கதிர் பட்டுரும். அப்ப இந்த பிரதேசம் என்ன சிவப்பமடையுது. அதே முனைவு நோக்கி செல்ல படுகோணத்தின் அளவு விரிவடையுது. அப்ப இங்க இருந்து போற வெப்ப கதிர்கள் அங்க போய் சேர்றதுக்கு எடுக்கிற நேரம் என்ன கூட தேவைப்படும். அப்ப மத்தியோட பிரதேசம் அதிக வெப்பமாகவும் மேல போப்போ குளிர்ச்சியான தன்மை வந்தால் முனைய பிரதேசத்துல குளிர்ச்சியான தன்மையும் நிலவுது. இப்ப சம்டைம் நீங்க யோசிப்பீங்கன்னா அப்படி இருக்கப்படாது, அப்படி இருக்கணும். இருந்தால்தான் புவியிட மேற்பரப்புற சமநிலை என்ன செய்யும் காய்ஸ் பேணப்படும். இன்னொரு கேள்வி வச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு புவி கோளுடைய மதிச்சிடத்தெல்லாம் இப்படி நடக்குது. சரி, புவி இப்படி தட்டையான வடிவத்தில் இருக்குன்னு வைங்க, சூரியன் அந்த கதிர்கள் கடத்தப்படுது. என்ன நடக்கும் காய்ஸ்? விட செல்லுங்க பாப்போம். என்ன நடக்கும்? எல்லா இடத்தையும் ஒரே மாதிரியான காலநிலை இருக்கும். சென்னை விளங்கிட்டா? சென்னை விஷயம் விளங்கிட்டா? அது நல்லா இருக்குமா? அது அப்ப இது கட்டாயம் என்ன? சூரிய படுகோணத்தின் வேறுபடணும். அப்ப புவியிட மேற்பரப்புற காலநிலை என்ன செய்யும்? கட்டுப்படுத்தப்படும். கிளியர் தானே? கிளியரா? சொல்லுங்க. அடுத்தது நிலநீர் பாருங்கள். அப்ப இது என்ன விஷயம்? வெப்பநிலை நிலத்திற்கும் நீருக்கும் கிடைச்சிருக்கிற அசமநிலை. இங்க இருந்து சூரியன் கடத்தப்படுது வெப்பநிலை எங்கேயும் இங்கே. இது நிலம், இது நீர். நிலத்துக்கு தன்மை என்ன? மிக விரைவா வெப்பம் அடைந்து மிக விரைவான சேம் குளிர்ச்சி அடையும். நீருக்கு என்ன இயல்பு? மெதுவா வெப்பம் அடைந்து மெதுவா தான் குளிர்ச்சி அடையும். சரியா? பகல் பொழுதுல நிலப்பகுதி அதிக வெப்பமுடையதா இருக்கும். நீர் வெப்பமுடையதா இருக்குமா காய்ஸ்? தெரியாதானே? அப்போ நிலப்பையில வெப்பம் கூடதா அமுக்கம் இருக்குமா இல்லையா? நிலத்துல உயரமுகம் இருக்குமா இல்லையா? கட்டாயம் இருக்கும். நீர்ல உயரமுகம் இருக்குமா? பகலையில இருக்குமா? இன்னும் என்ன இருக்குமா? அங்க காலமுகம். இரவைக்கு வர இரவையில நிலப்பையில வெப்பம் இருக்குமா? நீர்ல வெப்பம் இருக்குமா? சொல்லுங்களேன். அப்ப நீர்ல என்ன முகம் இருக்கும்? இரவையில என்ன முகம்? இங்க என்ன முகம் இருக்கும்? அப்ப உயரமுக தாளமுக வேறுபாட்டை இங்க கொண்டு வரது என்ன? நிலமும் நீரும் தானே? அப்படித்தானே? நிலமும் நீரும் தானே கைஸ்? அப்ப நிலத்துக்கும் நீருக்கும் இடையில காணப்படுற அசமநிலை தன்மையை கொண்டு வந்தது என்ன? சூரிய சக்தி தானே கைஸ்? இப்ப இந்த அசமநிலை வந்ததாலதான் இங்க உயரமுக தாளமுகம் நிலவி. சரியா? இங்க உள்ள காற்று இங்க போகும் பகலையில. இங்க உள்ள காற்று இங்க வரும். இதை சொல்றாங்கன்னா தரை காற்று. இதை சொல்றாங்க என்ன காற்று? கடற்காற்று. சரியோ? அப்ப அந்த கடற்தரை காற்றோட செல்வாக்கால தான் அந்த சமுத்திர அல்லது அந்த பிரதேசத்துல அந்த குறித்த வலயத்துக்குள்ள காலநிலை என்ன செய்யும்? கட்டுப்படுத்தப்படும். சரியா? இத நாங்க வேற, அதாவது சமுத்திரமே இல்லாத நாட்டுல கொண்டு போய் கம்பேர் பண்ணணுமா காய்ஸ்? அங்க நடக்குமா? இந்த ப்ராசஸ் நடக்குமா? இப்ப இது இலங்கையில நடக்குமா?
இலங்கையில நடக்குமா? பாப்போமே. இலங்கையில நடக்குமா? நட- நடக்குதானே கைஸ், பயப்படாம செல்லுங்களேன். ஏன்னா இலங்கை ஒரு தீவே. இலங்கையை சுத்தி என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு கைஸ்? கடல் இருக்கு. கடல் இருந்துச்சு கைஸ். அப்ப கட்டாயமா நடக்கும் இந்த ப்ரோசஸ். கடல் காட்ட தரை காட்டுற செல்வாக்கு இலங்கையில வருமே, வராம தெரியாது. சவுதி அரேபியால வருமேனா? சவுதி அரேபியால வருமா? வராது. நாங்க கடலே இல்லையே காய்ஸ். அப்ப அந்த குறித்த வளையத்துல மட்டும் தாக்கம் செலுத்தி பாத்தீங்களா? அதெல்லாம் இது என்ன காரணி? இது என்ன காரணி? பூகோள ரீதியான காரணியா, வளைய காரணியா? என்ன காரணி? சமுத்திர நீர் காரணி. நான் பேசிட்ட லேட்டாவியா இருக்குது. ம்? இப்போ ஓகேயா? இப்போ ஓகேயா? ஓகே, சாரி கைஸ், ரைட். இப்ப அடுத்தே பாருங்க, சமுத்திர நீரோட்டங்கள். இப்ப சமுத்திர நீரோட்டங்களை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு திசையில சமுத்திர நீர் வந்து என்ன செய்யற, அடித்து செல்லப்படுற செயல்முறைதான் சமுத்திர நீரோட்டம். ஏன் அடித்து செல்லப்படுது? அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் வெப்பநிலையும் காற்றும். வெப்பநிலையின் காற்றிட செல்வாக்கால சமுத்திர நீர் ஒரு திசைக்கு அடித்து செல்லப்படுற செயற்பாடுதான் சமுத்திர நீரோட்டம். இப்ப சமுத்திர நீரோட்டங்கள்ல 2 நீரோட்டம் இருந்துச்சு. எத்தனை நீரோட்டம்? 2. ஒன்று வெப்ப நீரோட்டம், இன்னொன்று குளிர் நீரோட்டம். இப்ப உலகத்துல உள்ள சமுத்திரத்தை நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த பகுதி எடுங்க. இது மத்திய ஓட்ட பிரதேசம், அதுக்கு அடுத்து அயனம், அதுக்கு அடுத்து இடை வெப்ப வலயம். அதே மாதிரி இங்காலயம் இருக்கு தானே, அயனம் இடை வெப்ப வலயம் சொல்லி. அங்கால முனைவு, இங்காலயம் முனைவு. பிரிச்சா இல்லையா? அப்படித்தானே காய்ஸ்? எஸ் ஓனோ? இந்த பிரதேசத்துல வெப்பநிலை எப்பவுமே என்ன? இந்த பிரதேசத்துல வெப்பநிலை என்ன காய்ஸ்? எப்பவும் கூட தான் இருக்கும். முனைவு நோக்கி செல்லத்துல வெப்பநிலையோட அளவு என்ன? குறைவத்தான் நினைச்ச போகுது. இப்ப சொல்லுங்க, மத்திய ஓட்ட அயன பிரதேசங்களோட வெப்பநிலையோட தாக்கத்தால அங்க உள்ள சமுத்திர பிரதேசத்துல நீர் வெப்பமடையுமா இல்லையா? வெப்பமடையும். சரி, அதே முனைவு பிரதேசம் அல்லது இடைவெப்ப வலய பிரதேச சமுத்திரம் வெப்பநிலை குறையும். வெப்பமடையுமா குளிர்ச்சி அடையுமா? குளிர்ச்சியா தான் இருக்கு. இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? வெப்பத்தில் உள்ள நீர் குளிர தேடி வரும் ஒரு காலத்துல. அதாவது வெப்ப பிரதேசத்துல உள்ள சமுத்திர நீர் இங்க வரும் ஒரு காலத்துல. இன்னொரு டைமுக்கு குளிர்ல உள்ள நீர் வெப்பத்தை தேடிப்போம். சொன்னது விளங்கிட்டா? அதாவது வெப்ப சமுத்திரங்கள், அதாவது இங்க வந்து வெப்பநிலை கூட தானே. அப்ப சமுத்திர பிரதேசம் இங்க உள்ள சமுத்திர நீர்கள் எல்லாம் என்ன செய்யணும், இங்க வரும் குளிர் பிரதேசத்தை அடி. அதை நாங்க சொல்றேன் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு வகையான நீரோட்டம், அதாவது வெப்ப நீரோட்டம். அதாவது வெப்ப பிரதேசத்துல இருந்து குளிர தேடி வந்தா வெப்ப நீரோட்டம், குளிர்ல இருந்து வெப்பத்தை தேடி போனா அது குளிர் நீரோட்டம். கிளியரா காய்ஸ்? ஓகே. இப்படி 2 நீரோட்டங்களோட செல்வாக்கு உலகத்துல நடக்கலன்னு வைங்களேன், என்ன நடக்கும் சொல்லுங்க அப்போ? புவியிட மேற்பரப்புற சமநிலை வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட்? நடக்கும். இதனால அந்த கரையோர பிரதேசத்துல காலநிலை என்ன செய்யும்? சமுத்திர கரையோர பிரதேச காலநிலை கட்டுப்படுத்தப்படும். கிளியரா? தட்ஸ் ஆல். ரைட். லாஸ்ட் ஒன் மலைத்தடை. இது ஒரு நாட்டுக்குள்ள காலநிலை கட்டுப்படுத்துற காணி. எக்ஸாம்பிள், ரொக்கி மலைத்தொடர், ஆண்டிஸ், அட்லஸ், அல்ப்ஸ், இமயமலை, ஈவன் ஸ்ரீலங்கா ஆல்சோ. எல்லா நாட்டிலையுமே இந்த மலைத்தொடர் என்ன தெரியுமா செய்யும்? காற்று ஒதுக்கு பக்கத்தை வந்து என்ன செய்யும்? உருவாக்கும். இந்த மலைத்தொடர் இல்லாட்டி அந்த பிரதேசத்துக்கு கிடைக்கப்பெற இந்த குறிப்பிட்ட காலத்துல கிடைச்சிட மழை வீழ்ச்சி என்ன செய்யும்? தடைப்படுமா இல்லையா?
தடைப்படும் இல்லையா? தடைப்படும் தானே guys? சோ அதுதான் இட விளக்கம். அப்போ ஒரு நாட்டுக்குள்ள காலநிலை கட்டுப்படுத்துறதுக்காண்டிதான் இந்த மழை தடை. உலகத்துல பல்வேறு மலை தடைகள் செல்வாக்கு சில அந்த குறித்த நாட்டுல காற்று பக்கம் காற்றுக்கு பக்கத்தை கிரியேட் பண்ணி அந்த பிரதேசத்துல அந்த நாட்டுக்கு மட்டும் காலநிலையை கட்டுப்படுத்தி கொடுக்கும். சரியா? இந்த 5 காரணியும் காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி. இதை தவிர வேற காரணி நீங்க எழுத இயலாது. சரியோ? எப்ப வரைக்கும் அவன் திரும்ப கீ தரம் வரைக்கும் நீங்க எழுத இயலாது, எழுதி மாட்டிடப்படாது. நிறைய காரணி இருந்தாலும் எழுத இயலாது. சரியா? இந்த 5 தான் உங்களுக்கு கைட்ல இருந்துருச்சா? சோ இந்த 5 டார்கெட் பண்ணீங்கன்னா சரி. கிளியர் தானே? அப்ப வானிலையே இந்த என்ன, காலநிலையில என்ன, வானிலையில 5-6 மூலக்கூறுகள் விளங்கப்படுத்துது. அடுத்த காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி விளங்கப்படுத்துது. சரியா? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கோட்காட்டு சுற்றுவட்டம் கெப்பன்ற காலநிலை மாற்றம் சார் இது உள்ளதையும் படிச்சுட்டாரு. ஓகே, விளங்கிட்டா guys? ஓகே சார். ஓகே guys, so இன்னைக்கு உங்களுக்கு விளங்கிடுச்சா இல்லையான்னு சொல்லி கட்டாயம் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, so until then, fi amani to everyone. Thank you very much for your participation. You can meet in our next class, right? Thank you. இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களோட நேற்றைய தினம், அதாவது செமினார் செஷன்ல நேற்றைய தினம் உங்களுக்கு நான் பொதுவா இளங்கிட காலநிலையம் உலக காலநிலையை விளங்கப்படுத்திருப்பேன். சோ அதுல ஒரு விஷயம் உங்களுக்கு மீதம் இருக்கு. சோ அந்த விஷயத்தை பார்த்துட்டு நாங்க கெபன்ற காலநிலை பாகுபாடு, அதே மாதிரி காலநிலை மாற்றம், இது உள்ளதையும் பார்த்து முடிச்சோம்னு தெரிஞ்சால் உங்களோட ஒட்டுமொத்த காலநிலையோட சம்பந்தப்பட்ட செமினார் க்ளோஸ். சரியா? கிளியர் தானே guys? ரைட். அப்ப நான் நேத்து படிச்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி நான் இதை யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். சரியா? ஸோ தேவையானாக்கள் பாருங்க. கொஞ்சம் கிளாரிட்டி குறைவா தான் இருக்கும். பட் எனிஹவ் தேவையானாக்கள் பாருங்க. நேத்து வராதாக்கள், அதே மாதிரி இன்னைக்கு வராதாக்கள், அதே மாதிரி செமினாருக்குரிய மற்ற பேமெண்ட்ஸ் டீடைல்ஸ் இன்னைக்கு பிரைவேட்டா மெசேஜ் தாங்க. சரி தானே? நிறைய பேர் என்ன செமினாருக்குரிய பேமெண்ட் போட்டுருக்க மாட்டீங்க. ஐ திங்க் செமினார் முடிஞ்சது பிறகு அதுக்கு பேமெண்ட் போட்டுருக்கும். சரியா? இந்த செமினார் ஓபன்ஸ் பீப்புளுக்கு ஃப்ரீயா, தட் மீன் பேரண்ட்ஸ் இல்லாத ஆக்களுக்கு ஃப்ரீ. ஓகே, சரிதானே? ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போற விஷயம், பொதுவா நான் நேத்து பார்த்த விஷயம் அவ்வளோதையும் சமரைஸ் பண்றேன்னு கேளுங்க. இலங்கட காலநிலை, அதுக்கு கீழே நான் பார்த்த விஷயம் இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கப்படுகின்ற வழிமுறைகள், பருவக்காற்று மழை வீழ்ச்சி, மேற்காவை மழை வீழ்ச்சி, சூறாவளி மழை வீழ்ச்சி, ஒவ்வொரு மழை வீழ்ச்சிக்குமான காரணங்கள், ஒவ்வொரு மழை வீழ்ச்சியும் கிடைக்கப்பெறுகின்ற வெவ்வேறுபட்ட காலப்பகுதிகள், ஒவ்வொரு மழை வீழ்ச்சியும் கிடைக்கப்பெற பிரதேசங்கள். 2வது விஷயம் இலங்கட காலநிலை வலயங்கள், தாழ்நிலை ஈர வலயம், தாழ்நிலை உலர் வலயம், உயர்நிலை ஈர வலயம், உயர்நிலை உலர் வலயம், அரைகுறை வரல் வலயம். இதெல்லாம் 5 காலநிலை வலயங்கள் பார்த்து ஒவ்வொரு காலநிலை வலயத்துக்கும் பொருத்தமான காலநிலை தன்மை, மழை வீழ்ச்சி கிடைக்கப்படுகின்ற வழிமுறைகள், தாவர இயல்புகள், தாவரத்தின் இயல்புகள். அடுத்த லாஸ்ட் ஒன் இந்த விஷயம், அதாவது அந்த ஜோனுக்குள்ள, அந்த வலயத்துக்குள்ள உள்ளடங்குற மாவட்டங்கள். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இலங்கட காலநிலை கட்டுப்படுத்துகின்ற 3 காரணிகள் படிச்சிருக்கோம். எத்தனை காரணிகள்? 3. பூகோள ரீதியான காரணி, வலய ரீதியான காரணி, உள்ளூர் காரணி. அதே மாதிரிதான் இலங்கட காலநிலையின் தனித்துவமான சிறப்பியல்புகள் என்று சொல்லி 4 விஷயம் படிச்சு இலங்கட காலநிலையோட சம்பந்தப்பட்ட சிறப்பியல்புகளை நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சு. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், உலக காலநிலை படிச்சோம். அப்ப இலங்கட காலநிலை உங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட். 2வது உலக காலநிலை. அப்ப உலக காலநிலையில ரைட்டா, உலக காலநிலையில நான் பார்த்த விஷயம் வானிலை என்ன, காலநிலை என்ன, வானிலையின் பிரதான மூலக்கூறுகள், வெப்பநிலை, படிவீழ்ச்சி, ஈரப்பதன், வளி அமுக்கம், முகில்கள், கட்புலனாம் தன்மை, ரைட், இப்படியான விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொன்றையும் டீப் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, டீப்பாவும் ஷார்ட்டாவும் ஸ்வீட்டாவும், சரியா, எல்லா விதத்திலையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்சு. அதே மாதிரி காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள், இலங்கட காலநிலையை கட்டுப்படுத்துகிற காரணி எத்தனை? 3. பூகோள ரீதியான காரணி, வலய ரீதியான காரணி, உள்ளூர் காரணி. அதே 3 காரணி தான் உலகத்திலே என்ன செய்யும், தாக்கம் செலுத்தும். பூகோள ரீதியான காரணிக்குள்ள 2 பார்த்திருப்பீங்க, சூரிய வெளிச்சம்,
சூரிய படுகோண அளவு வேறுபடுது. அதே மாதிரி வளைய ரீதியான பிராந்திய ரீதியான காரணிக்குள்ள 2 பார்த்திருப்பீங்க. அதுல 2 பாத்தீங்கன்னு சொன்னால் நிலநீர் பரம்பல், அதே மாதிரி சமுத்திர நீரோட்டங்கள். லாஸ்ட் ஒன் மழை தடை. இது உள்ளூர் காரணியா வந்து உங்களுக்கு வரும். எதுல? உலக காலநிலைக்குள்ள. சரியோ? விளங்கிட்டா சொன்னது? உலக காலநிலைக்குள்ள கட்டுப்படுத்துற காரணிகள். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் உலக காலநிலைக்கு நான் பார்க்க போறது கோட்காற்று சுற்றோட்டம் அல்லது வளிமண்டலவியல் பொது சுற்றோட்டம். ஒன்ஸ் அகைன் திரும்ப சொல்லுங்க. வளிமண்டலவியல் பொது சுற்றோட்டம் என்று சொல்றது நான். சோ அதுதான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? இது ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். விளங்கி எடுத்தா சரி. ரைட். பொதுவா புவியியல் பாடத்தை எப்படி படிப்போம் சொல்லுங்க பாப்போம். எப்படி படிச்சிருவேன்? பிளீஸ். புவியியல் பாடத்துல உங்களுக்கு எப்படி போடப்பட்டிருக்கு தலைப்புகள்? எந்த ஓட்டத்துக்கு வரும்? முதலாவது என்ன படிப்பீங்க? பூகோள ரீதியான. ரெண்டாவது என்ன படிப்பீங்க? வளையம். மூன்றாவது என்ன படிப்பீங்க? உள்ளூர். சரியா? இப்ப உலகத்துல வீசுற காற்றுக்கள், என்னென்ன காற்றுக்கள் உலகத்துல தொழிற்படுது, அந்த காற்றுக்கள் எங்க தொழிற்படுது, காற்று உருவாக்கத்திற்கான பிரதான காரணி என்ன, பூகோள ரீதியா வீசுற காற்று, வளைய ரீதியா வீசுற காற்று, உள்ளூர் ரீதியா வீசுற காற்று. சரியா? இந்த 3 கேட்டகரைஸ் நான் பார்த்துட்டு போவோம். ஓகே, இது உள்ளதையும் பார்த்தோம்டா உங்களுக்கு உலக காலநிலை முடிஞ்சு அதுல இருந்து செப்பரேட் பண்ணி கெப்பன்ற காலநிலை பாகுபாட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? 1 ஹவருக்குள்ள இந்த சம்பவம் நடக்கும். அடுத்த 1 ஹவருக்குள்ள காலநிலை மாற்றம் நடக்கும். சரியா? கிளியரா? சம்டைம்ஸ் அதோட குறையவும் டைம் எடுக்கலாம். ஓகே, ரைட். அப்ப இது நான் சொல்றேன். ரைட்டா? உலகத்துல காற்று உருவாக்கத்துக்கு பிரதான காரணி வந்து புவியின் சுழற்சி. என்ன காரணி? புவியின் சுழற்சி. காற்று உருவாக்கத்தின் பிரதான காரணி என்ன? புவியிட சுழற்சி. புவியிட சுழற்சியால ஒரு விஷயம் தோற்றுவிக்கப்படும், கொரியோலிஸ் விசை. என்ன விசை? கொரியோலிஸ் விசை. சரியா? இந்த கொரியோலிஸ் விசை தாக்கத்தால உயரமுக்க தாளமுக்க வேறுபாடுகள் நிலவும் உலகத்தில். உயரமுக்க தாளமுக்க வேறுபாடு. புவியிட சுழற்சி காரணமாக தோற்றுவிக்கப்படுகின்ற கொரியோலிஸ் விசைகளோட மாறுபாடுகள் தன்மையால காற்றுக்கள் உருவாக்கம் வரப்போது அதுக்கு பிரதான காரணி அங்கு உயரமுக்க தாளமுக்க வேறுபாடுகள் நிலவும். சரியா? அப்போ காற்று உருவாக்கத்துக்கு பிரதான காரணி புவி சுழற்சி. அடுத்த ஆப்ஷன் கொரியோலிஸ் விசை. சரிதானே? ஞாபகத்துல வச்சுக்கணும். காற்று எங்க இருந்து எங்க வீசும்டா? எப்பவுமே உயர் அமுக்கத்துல இருந்து எங்க வீசும்? தாழ அமுக்கத்தை நோக்கி வீசும். சரியா? உயரமுக்கத்துல இருந்து தாளமுக்கத்தை நோக்கி தான் வீசும். திரும்ப கேட்கப்படாது தாளமுக்கத்துல இருந்து உயரமுக்கத்துக்கு காற்று வீசாதான்னு சொல்லி. வீசாது. எங்க இருந்து எங்க வீசும் காற்று? உயரமுக்கத்துல இருந்து தாளமுக்கத்தை நோக்கி வீசும். சரியா? ரைட். அப்படி உலகத்துல வீசுற காற்றுக்களை ரைட்டா வகைப்படுத்தி வச்சிருக்காங்க 3 வகையா. எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க? எத்தனை வகை? 3. 1 முதல்நிலை சுற்றோட்டம். என்ன நிலை சுற்றோட்டம்? முதல்நிலை சுற்றோட்டம். சரியா? இரண்டாம் நிலை சுற்றோட்டம். அப்ப மூன்றாவது என்ன guys? மூன்றாம் நிலை சுற்றோட்டம். மூன்றாம் நிலை சுற்றோட்டம். இப்படி உலகத்துல வீசுற காற்றுக்களை 3 பிரதான சுற்றோட்ட தொகுதிகளை வந்து வகைப்படுத்தி வச்சிருக்கிறான். சரியா? 1 முதலாம் நிலை சுற்றோட்டம், 2 இரண்டாம் நிலை சுற்றோட்டம், 3 என்ன மூன்றாம் நிலை சுற்றோட்டம். அழகா செல்ல போறேன் கேட்டுக்கீங்க. இந்த முதலாம் நிலை சுற்றோட்டம் இருக்கு, இது உலகளாவிய ரீதியில வீசுற காற்றுக்கள். அப்ப என்னதுக்குள்ள வரும்? இந்த கேட்டகரைஸ்ல எதுக்குள்ள வரும்? உலகளாவிய ரீதியில வீசுற காற்றுக்கள் வரும்.
பூகோள ரீதியா வீசுற காற்று. இந்த இரண்டாம் நிலை சுற்றோட்டம் இருக்கு இல்லையா, இது அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ல இருக்கும். அது என்ன மாதிரி இருக்கும்? அந்த காற்று எப்படி தொழிற்படும்? குறித்த குறித்த வளையத்துல மட்டும்தான் தொழிற்படும். சரியோ? மூன்றாவது வீசுற காற்றுக்கள் குறித்த குறித்த நாட்டுக்குள்ள மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். சரியா? விளங்கிட்டா கைஸ்? விளங்கிட்டா விளங்கிட்டா என்னது? ப்ளீஸ் லெட் மீ நோ. ரைட், ஒன்ஸ் அகெயின், உலகில் 3 வகையான காற்று தொகுதிகள் காணப்படுது. முதலாம் நிலை சுற்றோட்டம், இரண்டாம் நிலை சுற்றோட்டம், மூன்றாம் நிலை சுற்றோட்டம். முதலாம் நிலை சுற்றோட்டம் என்றது உலகில் பரந்தளவில் வீசுற காற்றுக்கள், பெரிய அளவில் வீசுற காற்றுக்கள், அதான் பூகோள ரீதியான விஷயத்துக்குள்ள வரும். ரெண்டாவது காற்று குறித்த வளையத்துல மட்டும்தான் வீசும், எல்லா இடத்துலயும் இல்ல, குறித்த வளையத்துல மட்டும். மூன்றாவது கேட்டகரைஸுக்குள்ள வருது உள்ளூர் காற்றா இருக்கும். சரியா? ரைட், இப்ப லெட்ஸ் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. முதலாம் நிலை சுற்றோட்டத்துல உங்களுக்கு 3 காற்றுகள் வரும். 1 2 3. எத்தனை காற்றுகள் guys? எத்தனை காற்று? 3 காற்று. சரியா? என்னென்ன காற்றுன்னு சொல்றேன் பாருங்க. வியாபார காற்று, மேலே காற்று, முனைவு காற்று. ரைட், இந்த 3ம் எப்படி தொழிற்படும்? உலகத்துல எப்படி தொழிற்படும்? பூகோள ரீதியா தான் தொழிற்படும். உலகத்துல எல்லா இடத்துலயுமே டாக்கட்டா தெரியும். சரியா? விளங்கிட்டா guys? ரைட், செகண்ட் ஒன், இரண்டாம் நிலை சுற்றோட்டம். இதுல 2 வரும். ஓகே, 1 and 2. சூறாவளி, அடுத்தது என்ன? முரண் சூறாவளி. இப்ப சூறாவளி எல்லா இடத்துலயும் வீசுமா? இதான் இந்த கேள்வி. எல்லா இடத்துலயும் வீசுமா இல்லாட்டி குறித்த வளையத்துல மட்டும் வீசுமா? குறித்த வளையத்துல. அப்ப என்னது? வளைய ரீதியா வீசுற காற்று. சரியா? மூன்றாம் நிலை சுற்றோட்டம் பருவக்காற்று. என்ன காற்று? பருவக்காற்று. சரியா? பருவக்காற்று மறக்கப்படாது. பருவக்காற்று, பேய் காற்று, போன் காற்று, கமற்றன் காற்று, சினுக்காற்று. சரியா? கடற்காற்று, தரை காற்று. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நான் சொன்ன காற்றுகள் எல்லாம் உலகளாவிய ரீதியா தொழிற்படுமா அல்லது வளைய ரீதியா தொழிற்படுமா அல்லது ஒரு நாட்டுக்குள்ள மட்டும் தொழிற்படுமா? ஒரு நாட்டுக்குள்ள மட்டும். இப்ப உங்களுக்கு இந்த 3 நிலை சுற்றோட்டத்திலையும் எது முதல் நிலையில வச்சு பார்க்கப்படும்? இந்த 3 நிலை சுற்றோட்டத்திலையும் எது முதல் நிலையில வச்சு பார்க்கப்படும்? பூகோள ரீதியா வீசுற காற்றுகள் என்ன? isn't it? அப்ப இதுதான் உங்களுக்கு கேள்விக்கும் வரும், வேற ஒன்றும் வராது. ஐ எம் ரியலி சாரி. வராது. சரியா? விளங்கிட்டா guys? அடுத்த விஷயம் பாருங்க. உலகத்தை நான் பிரிச்ச போறேன். இப்ப உலகத்தை நான் பிரிச்ச போறேன். பிரிச்சு வச்சிருச்சேன் பாருங்க. மத்திய கோட்டு, தாழ், அமுக்க, வளையம். ஒரு பிக்சர் ஒண்ணு இருக்கு பாருங்க. நான் தந்த செமினார் பேப்பர்ல இருக்கான்னு பாருங்க. மத்திய ஓட்டு, தாளமுக்க, வளையம். மேலேயும் கீழேயும், மத்திய ஓட்டுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிறது ஆயன். அயல் ரைட்டா பிரதேசம். அதுவும் என்னடா? உயரமுக்கமா? அயல் உயரமுக்க பிரதேசம். சோட்டா போடுறேன். இதுவும் அயல் உயர் அமுக்க பிரதேசம். ரைட். இப்ப இந்த கோடு லைன் ஒன்று போடுறேன். இது வட வரை கோலம். இது கீழே உள்ளது என்ன? அப்ப இது என்ன அயன பிரதேசம் வரைஞ்ச போது? என்ன அயன பிரதேசம்? வடக்கு. இதற்கு வரைஞ்ச போது தெற்கு. ரைட், தெற்கு அயன பிரதேசம். ரைட், ஆனா ரெண்டுமே உயர முக்கமா? ரைட். அதுக்கு அடுத்ததா வடக்கு. இங்க நான் தெற்கு வரத்தானே வேணும்னா கட்டாயம் வருது. வடக்கு இடை வெப்ப வளைய தாளமுக்க வளையம். சரியா? இங்க தெற்கு இடைவெப்ப வளைய தாளமுக்க வளையம். அண்டர்ஸ்டாண்ட் guys? ஓகே. அடுத்தது இங்க வடக்கு, இங்க guys தெற்கு. அப்ப வடக்கு ரைட்டா? வட முனைவு. என்னது? வட முனைவு.
உயரமுக்க வளையம். இங்கே தென்முனைவு உயரமுக்க வளையம். சரியா? சரிதான். இது வடமுனைவு, இதுவும் தென்முனைவு. ஆனா ரெண்டுமே உயரமுக்கம். இப்ப ஈஸியான ஒரு வழி ஒண்ணு சொல்லித்தர கேளுங்க. மத்திய கோடு என்றது என்ன வளையம்? என்ன வளையம்? தாளமுக்க வளையம். என்ன வளையம்? என்ன வளையம்? தாளமுக்க வளையம். தாளமுக்க வளையம். தாளமுக்கத்துக்கு மேல ஒரு உயரமுக்கம் இருக்கும், ஒரு உயரமுக்கத்துக்கு மேல திரும்ப தாளமுக்கம் இருக்கும், திரும்ப ஒரு உயரமுக்கம் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓ சார். பாருங்க, தாளமுக்க வளையம், உயரமுக்க வளையம், தாளமுக்க வளையம், உயரமுக்க வளையம். விளங்கிட்டா மச்சான்? விளங்கிட்டா மச்சான்? Right. அடுத்தது தாளமுக்க வளையத்துக்கு பிறகு உயரமுக்க வளையம், தாளமுக்க வளையம், உயரமுக்க வளையம். மேலையும் கீழே சரிசமனா இருக்கும். இது மத்திய ஓடு இருந்ததால மத்திய ஓடு தாளமுக்க வளையம். சரியா? விளங்கிட்டா சொன்னது? இப்ப நான் என்னத்துக்கு தேவையில்லாம தாளமுக்கும் உயரமுக்கன்னு சொல்றேன்? எனக்கு என்ன பைத்தியமா ரைசா? எனக்கு என்ன பைத்தியமா ரைசா? விஷயம் என்னென்றால் காற்று எங்க இருந்து எங்க தொழிற்படும்? எங்க இருந்து எங்க தொழிற்படும்? உயரமுக்கத்திலிருந்து உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கத்தை நோக்கி தான் தொழிற்படும். அதான் காற்றுட இயல்பு. ஓகே, சரி ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல எத்தனை அமுக்க வளையங்கள் இருந்துச்சு? எத்தனை அமுக்க வளையங்கள் இருந்துச்சு டோட்டலா? 7. எத்தனை அமுக்க வளையங்கள்? 7. 7. right. எத்தனை தாளமுக்க வளையம், எத்தனை உயரமுக்க வளையம்? எத்தனை தாளமுக்க வளையம், எத்தனை உயரமுக்க வளையம்? கவுண்ட் எடுத்து பாப்போமா? Right. மத்திய ஓடுன்றது என்ன வளையம்? என்ன வளையம்? தாளமுக்க. தாளமுக்க வளையம். இடைவெப்ப வளையம்ன்றது என்ன வளையம்? தாளமுக்க வளையம். அது மேலே மெரிச்சும் கீழே மெரிச்சும். இப்ப எத்தனை தாளமுக்கம் இருந்துச்சு? 3. எத்தனை உயரமுக்கம் இருந்துச்சு? 4. எத்தனை? 4. ரைட். அப்போ டோட்டலா எத்தனை வளையங்கள் இருந்துச்சு உலகத்துல? அமுக்க வளையங்கள். அமுக்க வளையங்கள் எத்தனை guys? 7 அமுக்க வளையங்கள் இருந்துச்சு. ரைட். சோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்ப பாத்துக்கங்க, நான் உங்களுக்கு ஏழியாவே சொன்ன விஷயம், வடக்கு திசையில வட துருவத்துல காற்று எப்போ வலஞ்சுழியாத்தான் தொழிற்படும். என்ன சுழியா தொழிற்படும்? என்ன சுழியா தொழிற்படும்? வலஞ்சுழியாத்தான் தொழிற்படும். அதோட சேர்த்து எப்போ உயரமுக்கத்துல இருந்தா தாளமுக்கத்தை நோக்கி தான் செய்யும் காற்று. காற்று என்ன செய்யும்? என்ன செய்யும் guys? ப்ளீஸ், என்ன செய்யும்? தொழிற்படும். விளங்கிடுச்சா சொன்னது? விளங்கிட்டா guys? ரைட், ஓகே. இப்ப பாருங்க, அதே மாதிரி தென்னரை கோலத்துல காற்று எப்படி தொழிற்படும்? இது கடிகார மொழிக்கு இணைவாக தொழிற்படும். நீங்க என்ன மாதிரி போட்டு பார்த்தாலும் இப்படிதான் சுத்தி சுத்தி வரும். பாருங்க, இதை நான் அப்படியே ரவுண்ட் பண்ணி போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்படி போட்டு ரைட், அப்படி முக்குறி இப்படி போட்டீங்கன்னா எப்படி வளஞ்சொலியா தான் வரும். ஆனா இங்கால வர்றது எப்படி வரும்? வளஞ்சொலியா வருமா, இடஞ்சொலியா வருமா? இங்க வரும் தென்னரை கோலத்துல. ப்ளீஸ், இடஞ்சொலியா தான் வரப்போகுது. சரியா? நீங்க என்ன மாதிரி பார்த்தாலும் லெஃப்ட் சைட்ல டேர்ன் ஆகிட்டு போற மாதிரி இருக்கும். விளங்கிட்டோ? விளங்கிட்டோ guys? ஓ சார். ரைட். அப்ப இங்கால எப்படி வரப்போகுது? ரைட், அங்க பிக்சர்ல நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிருப்பேன், பார்த்துக்குங்க மறக்காம. அதே மாதிரி எப்படி பார்த்தாலும் இங்க மேல உள்ளது வலஞ்சுழியா சுத்தி வரும், கீழே உள்ளது இடஞ்சுழியா சுத்தி வரும். இதான் காற்றோட இயல்பு. சரியா? ஓகே, ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுப்பேன் நான் இதுக்கு. ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேங்க. விளங்கிட்டு தானே? ஓகே, ஒரு 5 நிமிஷம் தான். திரும்ப கேட்கிற கேள்விக்கு விட சொல்லுங்க. உலகத்துல எத்தனை வகையான காற்றுகள் வீசுது கைஸ்? 3. எத்தனை வகையான காற்று சுற்றுடம் இருந்துச்சு? எத்தனை வகை ப்ளீஸ்? 3 வகை. 3 வகையான காற்று சுற்றுடம். என்னன்னா முதலாம் நிலை சுற்றோட்டம், 2ஆம் நிலை சுற்றோட்டம், 3ஆம் நிலை சுற்றோட்டம். முதல் நிலை சுற்றோட்டம், 2ஆம் நிலை சுற்றோட்டம், 3ஆம் நிலை சுற்றோட்டம். முதலாம் நிலை சுற்றோட்டம் உலகளாவிய ரீதியாக வீசுற காற்று, 2ஆம் நிலை சுற்றோட்டம் வளையம், 3ஆம் நிலை சுற்றோட்டம் குறித்த நாட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள. சரியா? இப்ப பாத்துக்கிட்டுங்க, முதலாம் நிலை சுற்றோட்டத்துக்குள்ள வர காற்றுகள் எத்தனை காற்று இருக்கு? எத்தனை காற்று? 3 காற்றுகள். சரியா? பாப்பா வந்துட்டான். ரைட், ஓகே.
அப்ப இந்த 3 விதமான காற்றுகளையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், கேட்டுக்கலுங்க. ஏண்டா எது முக்கியம் எங்களுக்கு? எந்த காற்று முக்கியம் கைஸ்? எந்த காற்று முக்கியம்? முதல்நிலை சுற்றோட்டம் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட்? சோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கிளீனா பாருங்க. முதலாவது என்ன காற்று? வியாபார காற்று. காற்று எப்பவும் எங்க இருந்து எங்க தொழிற்படும்? உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கத்தை நோக்கி. மத்திய ஓடுன்றது என்ன முக்க வளையம்? தாளம். இந்த மத்திய ஓடு தாளமுக்க வளையத்தை நோக்கி வடக்கிலேயும் தெற்கிலேயும் உள்ள அயன அயல் உயரமுக்க பிரதேசத்திலிருந்து காற்று வீசும். விலங்கடிச்சா நான் சொன்னது இந்த ஊடம் கவர் ஆகும். அதாவது வடக்கு தெற்கு அயனாயல் உயரமுக்க வளையத்திலிருந்து மத்திய ஓடு தாளமுக்கத்தை நோக்கி வீசுற காற்று என்ன காற்று? வியாபார காற்று. தட்ஸ் ஆல். அவ்வளவு. திரும்ப பாருங்க, வடக்கு அயனாயல் உயரமுக்க வளையம் தானே, இங்கேயும் தெற்கு அயனாயல் உயரமுக்க வளையம் வருச்சா இல்லையா? உயரமுக்கம் தானே. அங்க இருந்து என்ன செய்ய செஞ்சோம்னா திரும்ப இந்த இடத்துக்கு காற்று வீசும். விளங்கிட்டா? சொன்னது சென்ன விஷயம் விளங்கிட்டா? இந்த இடத்துக்கு காற்று வீசும். தட் மீன் நல்லா பாத்துக்கலுங்க. வடக்கு அயனாயல் உயரமுக்க வளையத்திலிருந்தும் தெற்கு அயனாயல் உயரமுக்க வளையத்திலிருந்தும் வடக்கு இடைவெப்ப வளைய தாளமுக்கத்தை நோக்கியும் தெற்கு இடைவெப்ப வளைய தாளமுக்கத்தை நோக்கியும் என்ன செய்யும்? காற்று தொழிற்படும். அந்த காற்றுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம்? மேலை காற்று, நோட் வியாபார காற்று. லாஸ்ட் ஒன். வடக்கு முனைவுல உயரமுக்கம் இருந்துச்சு, தெற்கு முனைவுல உயரமுக்கம் இருந்துச்சு. இடிச்சா இல்லையா? வட முனை உயரமுக்க வளையத்திலிருந்தும் தெற்கு அல்ல தென்முனை உயரமுக்க வளையத்திலிருந்தும் வடக்கு இடைவெப்போடைய தாளமுக்கத்தை நோக்கி அல்லது தெற்கு இடைவெப்போடைய தாளமுக்கத்தை நோக்கி வீசுற காற்று என்ன காற்று? முனைவு காற்று. இவ்வளவுதான். விலங்காட்டி நான் ரெக்கார்ட் போட்டுருக்கிறேன். சோ ஒன்ஸ் அகைன் திரும்ப அந்த ரெக்கார்ட பாருங்க. சரியா? ஓகே தானே? சிம்பிளா சொல்றேன், கேட்டு. மத்திய ஓட்ட நோக்கி அயன உயரமுக்க வளையத்தை நோக்கி வீசுற காற்று தானே வியாபார காற்று. அயன உயரமுக்க வளையத்திலிருந்து இடைவெப்போடைய தாளமுக்கத்தை நோக்கி வீசுற காற்று தான் மேலை காற்று. முனைவு உயரமுக்க வளையத்திலிருந்து இடைவெப்போடைய தாளமுக்கத்தை நோக்கி வீசுற காற்று தான் முனைவு காற்று. அண்டர்ஸ்டாண்ட் கைஸ்? அவ்வளவுதான். இவ்வளவுதான் கோட்காற்று சுற்றோட்டம். கூட மெனக்கடாதீங்க. உலகத்துல 2ஆம் நிலை சுற்றோட்டம் இருக்கு இல்லையா? சூறாவளிகளும் முரண் சூறாவளிகள். சூறாவளிகள் எங்க வீசும் தெரியுமா? சமுத்திர பிரதேசங்கள்ல. குறிப்பா இந்திய சமுத்திரத்துல சூறாவளி தான். பிலிப்பைன்ஸ் அந்த பிரதேசங்கள்ல பாகியாஸ், வடக்கு ஆஸ்திரேலியா பிரதேசத்துல வில்லிவிலிஸ், சீனா ஜப்பான் போன்ற கிழக்கு பசிபிக் பிரதேசங்கள்ல என்ன தைபூன், கரீபியன் வலயத்துல ஹரிகேன்ஸ் என்ற சூறாவளிகளும் தாக்கம் செலுத்தும். வேற இடத்துல தாக்கம் செலுத்தான்னு பாருங்க. இல்லாட குறித்த வலயத்துல மட்டும் தாக்கம் செலுத்துதா? அதுதான் என்ன காற்று? 2ஆம் நிலை சுற்றோட்டம். சரியோ? 3ஆம் நிலை சுற்றோட்டம்னா நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. இப்ப இலங்கை கிடைச்சது இல்லையா பருவ காற்று வடகில் தென்மேல். அதே மாதிரி இலங்கை கிடைச்சது இல்லையா தரை காற்று கடற்காற்று. இதுவும் நாட்டுக்குள்ளதான் செல்வாக்கு செல்லும். அதெல்லாம் 3ஆம் நிலை சுற்றோட்டத்துக்குள்ள வரும். சரியா? கிளியரா காய்ஸ்? நான் உண்மை ஒண்ணு செல்லவா பொய் ஒண்ணு செல்லவா? உண்மை செல்லவா பொய் செல்லவா? உண்மை செல்லும். தட் மீன் காய்ஸ் இந்த விஷயங்கள் சத்தியா கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஆனா ரியாலிட்டி என்னடா? இதுக்குள்ள இதுவரைக்கும் கேள்வி என்ன வரல. 2012 மட்டும் போறோம். ஓகே, கிளியர் தானே? ரைட். அடுத்த விஷயத்துக்கு போமா? என்ன விஷயம்? கெப்பனின் காலநிலையை பார்ப்போம். என்ன படிச்ச போறோம் guys? கெப்பனின்